இப்ப ஒரு தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னன்னா, சொர்க்கத்துல நீ நிர்வாணமாக மாட்டாய்ன்னு அல்லாஹ் சொல்றான். அவர் ஏன் சொர்க்கத்துல நிர்வாணமானாரு? நீ நிர்வாணம் மாட்டாண்டா என்ன செஞ்சாலும் ஆகக்கூடாது, சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி நிர்வாணமாக்கி இருக்கணும். ஆனால் இந்த நடந்தது என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்துல வச்சுதான் நிர்வாணமாக்கி அப்புறம் தான் 2 பேர் வெளியே போங்கன்னு எல்லாம் சொல்றான். அதுக்கு பதில் கேட்டா என்ன இல்ல, அது பாவம் செஞ்சதுக்காக வெளியேறிவிட்டதுன்னு சொல்றாரு தவிர, அப்ப சொர்க்கத்தில் நீ நிர்வாணமா இருக்க மாட்டான்னு அல்லாஹ் சொன்னானே, அது என்னாச்சு? சொர்க்கத்தினால இப்ப நிர்வாணம் ஆயிருக்கிறாரு. அல்லாஹ் தாரான்னு முட்டையே சொல்லல, அல்லாஹ் தஜுவ ஃபீஹா, சொர்க்கத்திலே நீ நிர்வாணமாக மாட்டாய் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப சொர்க்கத்துல நிர்வாணமாக மாட்டாய் என்று சொன்னா இவர் திண்டாலும் நிர்வாணம் ஆகக்கூடாது, வெளியே ஏற்றும் போதுதான் அதை செய்யலாம், சொர்க்கத்துக்குள்ள நடக்கக்கூடாது. அப்ப அதுக்கு முரணா இருக்குது என்பதற்காகவும் லியுரியகுமா மின் சவாத்திகுமா, அவங்க அவுரத்தை அவங்களுக்கு எப்படி காட்டுறது என்பதற்காகவும், இன்னும் ஏற்கனவே சொன்ன காரணங்களுக்காக சொன்னோம். அதுல எபு சுத்து மாதிரி நினைச்சிருச்சு, அப்படியே பல்ஸ் ஆரம்பிக்கும் போது வேகமா வந்தது, அப்படி முடிஞ்சு போச்சு கதை. இது ஒரு மேட்ரு கிடையாது, நல்லா வழங்கிட்டீங்களா? எது மேட்ரு? ஈமானை பாதிக்கிற வகையில இந்த மாதிரி அகல குர்ஆனுக்கு காதியானிக்கு இடம் ஆக்ரோஷமா பேசினாரு. இன்னும் அது ஒண்ணு இடையில எடுத்து போட்டுக்கிறேன், கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த என்ன விஷயம் தபரி சொன்னார்னு சொன்னல, தபரியில அவர் அப்படின்னு கேட்கிறார், அவனும் அவனை பின்பற்றியவர்களும் தானே இருக்குது அப்படின்னு கேட்கிறார். அப்ப இதை நான் எங்க போய் முடிக்கிறேன்னு தெரியல, தெளிவா வாசி இருக்கிறேன், அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி இபாரத்தை வாசி அர்த்தம் செஞ்சிருக்கிறேன். தபரி எப்படி சொல்லி இருக்கிறாரான்னு கேட்கிறார். இன்னொருக்கா வாசிக்கிறேன், ஏற்கனவே வாசிச்சதுதான். கவனமாக நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க. விவாதத்துல என்ன நாங்க சொல்றோங்கிற கவனிக்கணும். அதனால இந்த விவாதத்தில் நிறைய குழப்பம் காரணம் நம்ம சொல்ல கவனிக்க மாட்டேங்கிறார் அவரு. அது நல்லா கவனிங்க. காலு அவர்கள் சொன்னார்கள், மாஹாதா இது என்ன, தபரில் வாசகம், இந்த காலமாடு என்ன, கால சாமுரியுல் ஹபீஸ், கெட்ட சாமுரி சொன்னான். அவ்வளவுதான் இருக்கு. தபரில் அப்படி இருக்கான்னு கேட்டியல்ல, தபரில் அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? அவன் சொன்னான் பேரை போட்டு இருக்குது. ஒமன் வாஃபகஹுண்டு இல்ல, ஒமன் தாபஹுண்டு இல்ல, அவனை பின்பற்றியவர்களும் சொன்னார்கள் இல்ல. என்ன இருக்குது? கால சாமுரியுல் ஹபீஸ், கெட்ட சாமுரி சொன்னான். இது இருக்கு. இது தபரில் இருக்கான்னு ஆதாரம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன நீங்க சொல்றீங்க, அவர்கள் மொட்டையா அர்த்தம் செய்யணும்ங்கறீங்க. அப்படி செஞ்சால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உள்பட நல்லடியார்கள் அடங்குவாங்கள, அதுக்கு என்ன உங்களுடைய ஆன்சர்? இந்த வியாக்கியானத்தை உள்ள சொருவாம நீங்க செஞ்சால், அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் நன்மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த காலமாடு தான் நம்முடைய கடவுள் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி வருது. ஈமான் விஷயத்துல ஒரு மூமினா இருக்கிறவரை காபிர்னு சொன்னா நம்ம காபிரா போயிருவோமே, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்காது. பல வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்லுதுன்னு கேட்டா அதுக்கு ஆன்சரை காணோம். அப்ப நாம எழுதின சாமுரி சொன்னான் என்று சொல்வதுதான் கரெக்டானதுங்கிறதுக்கு இந்த ஆதாரத்தை எடுத்து காட்டி பதில் சொல்லல. அவர் என்ன திருப்பி கேட்கிறாரு? காலுன பன்மை, ஒருவர் சொன்னாங்க காலன்னு சொல்லணும், பலருக்கு என்ன இருக்குன்னு பன்மையா சொல்லணும்ங்கிறாரு. அது பெரும்பான்மையா உள்ளதுதான். சில நேரங்களிலே கருத்துடைய விபரீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பன்மையை ஒருமையாக சொல்வது உண்டா இல்லையா? உண்டுங்கிறதுக்கு நான் சொல்றேன், குர்ஆன்ல இருந்தே சொல்றேன். அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன்ல சொல்லுகிறான், யா அய்யுஹர் ருசுலு, ரசூல்மார்களே, குலு நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்கள், மின தையிபாத்தி நல்ல விஷயங்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதை இறக்கும் போது எந்த ரசூல் இருந்தார் உலகத்துல? அல்ல இதுக்கு பிறகு எந்த ரசூல் சாப்பிட போறாரு? அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான்? ரசூலேன்னு கூப்பிட மாட்டேங்கிறான், ரசூல் மார்களேன்னு கூப்பிடுறான். யா அய்யுஹர் ரசூலுன்னு சொல்லாம யா அய்யுஹர் ருசுலு, ரசூல் மார்களே, குழு, இந்த காலு மாதிரி குழு, குழுன்னு சொல்லல, குழு நீங்க எல்லாரும் உண்ணுங்கள், மின தையிபாத்தி வஅமலு, வஅமல் என்று ஒருமையா சொல்லல, வஅமலு எல்லாரும் நன்மை செய்யுங்கள். இத ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல இந்த கட்டளையை போட்டா இது மூசாவுக்கு இப்படி பொருந்தும், அவர் முன்னாடி போயிட்டாரு, ஈசாவும் அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. குர்ஆன் இறங்குற காலத்துல ஒரு ரசூல் தான் இருக்கிறார். ஒரு ரசூல் இருக்கும் பொழுது யாரு இறங்குற அந்த ரசூல் தான் இருக்கிறார். இத தபரி என்ன செய்யற அழகா விளக்குறாரு. அனாபிதாலிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதனுடைய கருத்து நபி தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நலாயிரு தாலிக்க, இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் ஃபீ கலாமில் அரபி, அரபு மொழியில அக்ஸரு மின்னன் துஹ்ஸா, எண்ணி பார்க்க முடியாததை விட அதிகமாக இருக்கிறது. அந்த பன்மைக்கு ஒருமையை சமயங்களில் பயன்படுத்துறது, ஒருமைக்கு பன்மையை கருத்து தான் அங்க முக்கியம். இங்க ஏன் நம்ம ரசூலுக்கு ரசூல் அர்த்தம் செய்யறோம்?
ரசூல்மார்களே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூலே அர்த்தம் செய்யறோம். ஏன் ரசூல்மார்கள் இந்த இதை பரேலவிக்கான எடுத்துட்டு வருவான், என்ன எடுத்துட்டு வருவான்? பரேலவி வந்து ரசூல்மார்கள் கூப்பிட்டு எல்லாம் சாப்பிட சொல்றான். அதனால மூசா நபி எல்லாம் ஹயாத்தோட இருக்கிறாங்க அப்படி சொல்லவும் செய்யறாங்க. இவங்க மூசா நபி எல்லாம் ஹயாத்தோட சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஈசா நபி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, எல்லா ஈசா நபி மேல இருக்கிறாங்களே, மற்ற நபிமார்கள் எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் ஏன்னா அல்லாஹ் சாப்பிட சொல்லிட்டான்ல. அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து ரசூல்மார்களுக்கு சொன்னோம் இல்ல, ரசூல்மார்கள் கடந்த கால ரசூல்மார்களுக்கு சொன்னோம் இல்ல. அதனால என்ன பண்றாங்க, ருசுல் என்று இருந்தாலும் இது ரசூல் தான் இதுக்கு அர்த்தம். இதனுடைய கருத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இது சொல்றாங்க? ரசூலுக்கு ருசுல் அர்த்தம் செஞ்சா ஷிர்காய் போயிடும், எல்லா ரசூலும் இருக்கிறாங்கன்னு ஆயிரும், அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்கன்னு போயிரும், மௌத்தா போறேன்னு ஆயிரும். அப்ப என்ன செய்யறோம்? இது அல்லாஹ் தப்பாவலாம் சொல்லல, அரபு மொழியில் அப்படி இருந்ததுனால சொல்றான். சில நேரங்கள்ல ஒரு பையன் வருவான், வாங்கம்மான்னு கூப்பிடுவான் ஒரு ஆளை. நிறைய பல பேருக்கு சொல்ற வார்த்தை, சின்ன பையன் கூட வாங்கம்மா தம்பிப்போம், தம்பிங்கிற உரிமையா இருக்கும், வாங்கம்மா வாங்கங்கிறது பன்மையா இருக்கும். பாடான்னு சொல்ற இடத்துல ஒரு செல்லமா பல விஷயங்கள் எல்லா மொழியிலும் இருக்கிறது. ஒருமைக்கு ஒருமைதான். அந்த உள்ள வந்து உட்காருங்க, உடனே ஒரு சின்ன விஷயம்னா வெளியே போயிடுறீங்க எல்லாரும். தயவு செய்து உள்ள வந்து உட்காருங்க. பின் பகுதியில இருந்து பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, ரெண்டு பகுதியிலுமே பின்னாடி இருக்கக்கூடியவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்குள்ள விவாதம் பண்ணாதீங்க, விவாதத்தை கேட்க மட்டும் செய்யுங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதையும் சொல்லிக்கிறேன். நம்ம சிலர் சொல்லாம அவர் பாரதூரமா ஏதோ சொன்னாரோ அதை பதிவு பண்ணாம இந்த சபையை கலைக்க கூடாது. அவர் சொன்னதுக்கு நான் மட்டும் சொல்லுவேன். இதையும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இடையில. அந்த இதுவரைக்கும் பன்மைக்கு நான் ஆதாரம் காட்டியிருக்கிறேன், எதுவும் இந்த இதுக்கு பெண்டிங் கிடையாது. சில நம்பர்களை போட்டிருக்காரு, அதுல வந்து சிலதை விட்டு விட்டார், சிலதை விட்டு விட்டாருங்கிறாரு. என்னதை விட்டார்னு விளக்கமா சொன்னா தான் என்ன செய்வேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சிலதை விட்டு விட்டார் செய்யணும், அவர் வாயிலிருந்து வரணும், அதுல விஷயம் இருக்குது. சிலதை விட்டு விட்டார், என்ன சிலதை விட்டார்னு சொல்லணும். அதனால இந்த 24-14 சில நம்பர்லாம் சொன்னாரு. 24 என்ன விட்டார்னு சொல்லி விவரமா மக்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி இந்த மாதிரி இதுக்கு அர்த்தம், இதை விட்டுட்டார்னு அப்படி சொல்லணும். ஒரு வசனத்தை வாட்சி காட்டிட்டு இதுல சிலதை விட்டு விட்டார், உங்களுக்கு என்ன வழங்க எனக்கு என்ன வழங்க, என்ன விட்டார்னு சொன்னா தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். இதுக்கு சொன்ன மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி டீட்டெயிலா எனக்கு சொல்லணும். அதுக்கிடையில எது பெரிய அக்கீதாவை பாதிக்கும், பாரதூரம் பாதிக்கும்னாரோ, எதுக்கு கச்சை கட்டிக்கிட்டு கிளாஸ் தர்ஜுமா அது இது நடத்தினாரோ அது விஷயங்களை நான் சொல்லாம விடக்கூடாது. ஏன்னு கேட்டா அடுத்த விஷயம் என்ன கேட்டா, என்னுடைய தர்ஜுமாவுல அவர் சொல்றாரு, முக்கியமா விமர்சிச்சது இதெல்லாம் வந்து பாரதூரமான ஒரு பயங்கரமான விஷயமா அவரை சித்தரிச்சது கிடையாது. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்ப அல்ஹம்து சூராவுல சொல்றாரு, முக்கியமானதை சொல்லணும். அவர் இதே டாபிக்ல இருந்து நான் சொல்றேன். அல்ஹம்து சூராவை எடுத்துட்டு அவர் சொல்றாரு, அல்ஹம்து சூராவுக்கு நம்பர் போட்டது அல்லாஹ் போட்டான். இந்த ஆக்ரோஷமா அவர் சொல்லுங்க மக்களுக்கு, அல்லாஹ் போட்ட நம்பரை மாத்தி விட்டாரா? அல்ஹம்து சூராவுக்கு அல்லாஹ் நம்பர் போட்டான், அத வந்து அப்படிங்கிற பயங்கர ஆக்ரோஷத்தோட என்ன செய்வார் சொல்லுவாரு. போடுங்க கொஞ்சம். குர்ஆன்ல யார் விளையாடுறா, யார் இட்டு கட்டுறான்னு பாருங்க. இந்த வசனத்தை நம்பர் போட்டது யார் தெரியுமா? யார் போட்டா? அல்லாஹ் போட்டிருக்கார். அல்லாஹ் இந்த வசனத்திற்கு நம்பர் போட்டிருக்கார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்லும்போது, சூரத்துல் ஹிஜ்ர் 15 அத்தியாயத்துல 87வது வசனத்துல சொல்றோம், வலக்கத் ஆத்தீனா சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனில் அஸீம். நாம் திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் 7ஐயும் மகத்தான குர்ஆனையும் உமக்கு நாம் வழங்கினோம் அப்படிங்கிற தர்ஜுமாவை பிரிச்சு எழுதியிருக்கார். அதுக்குரிய ஒரு அடிக்குறிப்பு 250 திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனம் எது அப்படிங்கிறது விளக்கம் யார் கொடுத்தா? இதுதான் அந்த ஜோக்கு. ஒரு பொய்யாக இருப்பவன், தன்னுடைய மன இச்சையாக இருப்பவன், அவன் தனக்குத்தானே முரண்படுவான் என்ற இலக்கணத்தை பீஜதான் சொல்லி தந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்ஹம்து சூரா இருக்குல்ல, இந்த நம்பர் எல்லாம் பின்னாடி தான் போட்டுக்கிறாங்க. நான் சொல்றேன், நான் மட்டும் சொல்லல, நிறைய இப்னு தைமியா மாலிக் இமாம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க பின்னாடி தான் நம்பர் போட்டது. அது பின்னாடி வச்சுக்கிருவோம். அவர் அது கேட்கலனா, இந்த அல்ஹம்து சூரா 1 2 3 7 நம்பர் போட்டிருக்காரு. யார் போட்டது? அல்லாஹ். 7 ஆயத்திற்கு நல்லா சொல்றானே தவிர நம்பர் போட்டிருக்குன்னு சொல்லல. அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் நம்பர் போட்டாங்கிறாரு. அல்லாஹ் நம்பர் போட்டது இப்ப பாருங்க. சவுதி குர்ஆனை காட்டுங்க, இந்தியா குர்ஆனை காட்டுங்க. இந்தியா குர்ஆன்ல வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல நம்பர் போட்டிருக்கா? பட்ட முட்டையா இருக்கா? நம்பர் இருக்கா? நம்பர் போடல. இல்ல பிஸ்மில்லாஹ்க்கு நம்பர் போடல. இந்தியா குர்ஆனுக்கு அல்லாஹ் நம்பர் போடலையா? சவுதி குர்ஆனுக்கு பாருங்க, அல்லாஹ் நம்பர் போடுறான் பாருங்க. பிஸ்மில்லாஹ்ல நம்பர் இருக்கு பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பாருங்க, சவுதி குர்ஆன்ல அல்லாஹ் நம்பர் போட்டுருக்கான் பாருங்க. அது பாருங்க, பிஸ்மில்லாஹ்ல 1 போட்டுருக்கு பாருங்க, போட்டிருக்கா? அப்ப அதாவது இந்தியா குர்ஆன் பிரகாரம் பிஸ்மில்லா 0,
சவுதி பிரகாரம் பிஸ்மில்லா நம்பர் 1. அப்ப அல்லாஹ் நம்பர் போட்டு மாத்தினா எவ்வளவு அயோக்கியத்தனம் பீஜ பண்றாரு அப்படின்னா, இப்ப அல்லாஹ் போட்ட நம்பரை மாத்தினது சவுதிக்காரனா இது யார்? இது அல்லாஹ் நம்பர் போட்டா மாற்றம் வரக்கூடாதுல்ல. அது என்ன ஆயத்து என்ன சொல்லுதுங்கிறது, எப்படி 7 ஆயத்திற்கு நல்லா சொல்றானே தவிர அந்த 7 ஆயத்துங்கிறது எங்கனங்கிற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் நம்பர் போட்டுலாம் தரல. நீங்கள் இவ்வளவு பின்னாடி வந்த வசதிக்கு போட்டுக்கிட்டோம். ஆனா 7 ஆயத்து தான். தயவு செய்து இன்னொரு தரப்பை பார்த்து சிரிக்க வேணாம். உங்களுக்குள்ள சிரிப்பு வந்தா ஒரு மனசுக்குள்ளே சிரிச்சுங்க. ஒவ்வொரு தரப்பும் அடுத்த தரப்பு பார்த்து சிரிக்காது, நல்லது இல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த அலம் சூராவுடைய விஷயத்தை அவர் என்ன நம்பர் போட்டிருக்காருன்னு இப்ப சொல்லத்தான் போறோம் இன்ஷா அல்லாஹ். சிரிக்காது, சவுண்டா சிரிக்காதீங்க. சிரிக்காதீங்க இப்பதான் சொல்றது, அப்புறம் இப்படி சிரிச்சீங்கன்னா சவுண்டா சிரிக்காதீங்க, சவுண்டா என்ன. அப்போ அவ என்ன என்ன வேலை பண்ணிருக்காங்க அலம் சூராவுடைய விஷயத்துலன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்கடா ஓகே சொல்லிடுவோம், அல்லது பாப்போம் என்ன சொல்றாங்க. அடுத்து இந்த சவுதி என்னமோ சவுதி சவுதி சவுதின்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? முன்னாடி சவுதி அவங்க பத்தி எழுதி அங்க எல்லாம் அனுப்ப போறேன்னீங்க, அதெல்லாம் சொல்றாங்க. அனுப்ப போறேன்னீங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒப்பந்தத்துக்கு மாற்றம். அப்படி நேர பார்த்து பேசக்கூடாது, மக்களை தான் பார்த்து பேசணும், அதனால தவறு. அப்ப சவுதிக்கு என்னமோ அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அனுப்புங்க, எங்க வேண்டாலும் அனுப்புங்க. சவுதிக்கு மட்டும் என்ன, உலகத்துக்கே அனுப்புங்க. நம்ம அதை பத்தி கவலைப்பட போறதே இல்லை இன்ஷா அல்லாஹ். அப்படி கவலைப்படுறது ஆளா இருந்தா நீங்க தொண்டில எப்படி தீவிரவாதி அது இதுன்னு சொன்னதுக்கு பிறகுலாம் நாங்க ஒப்பந்தத்துக்கு வரமாட்டோம். இப்படி பயப்படக்கூடிய ஆளா இருந்தா தொண்டில மேடை போட்டு லஷ்கர தெய்வா அதுதான் இதுக்கு காரணம், என்ன எதுக்குற காரணம் குர்ஆன் இல்ல அப்படின்னு சொன்னீங்களே, உங்களை எதுக்கக்கூடிய காரணம் குர்ஆன் தான் என்று நிரூபிக்கக்கூடிய விஷயத்துல உங்களுடைய இடத்துக்கே நீங்க சொன்ன நேரத்தில் நீங்க சொன்ன இடத்துல இப்படிலாம் நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். அதனால இந்த மிரட்டுற விஷயம் இப்படி சொல்ல போறோம் அப்படி சொல்ல போறதுலாம் தயவு செய்து வேண்டாம். சரியா இருந்தா நீங்க சொல்லிட்டே போங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதனால நீங்க எந்த பாதிப்பையும் அல்லாஹ்வுடைய கிருபை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்திட முடியாது இன்ஷா அல்லாஹ். அப்புறம் சவுதியை பத்தி கவனிச்சுக்கிறீங்க அவங்க சொன்னதுனால அந்த செய்தியை நான் சொல்லிடுறேன். சவுதியை பத்தி நல்லா கவனிங்க. அதே போல இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இதை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம தெளிவா முன்னாடி சொல்லிட்டோம். சகோதரர்களும் சில விஷயத்தை அதை திரும்ப நினைவுபடுத்துன்னு சொன்னாங்க, நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு அதை விட்டோம். ஹதீஸ் சம்பந்தமான விஷயம் தான் அதுவும் ஹதீஸ் சம்பந்தமான விஷயம்தான். அப்படிங்கறதுனால நாம சாலிம் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தை எப்படி விவாதிக்க இருக்கிறோமோ அது போல இதையும் நாம் விவாதிப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட பேசுவோம். என்னென்ன செய்திகளை நீங்க எடுத்து சொல்லி இருக்கிறீங்களோ, என்ன கட்டிங் பேஸ்டிங் பண்ணி இருக்கிறீங்களோ, எதுல மாத்தி இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் அந்த விவாதத்துல நாம இன்ஷா அல்லாஹ் சொல்லத்தான் இருக்கிறோம். ஆகையினால அதுக்கு சொல்லல இப்படி சொல்லலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது தவிர்த்துக்கிட்டா நல்லது. அதே போல தபரியுடைய விஷயத்தை இந்த ஒரு செய்தியை சொன்னாங்க. தபரியுடைய இதுல நம்மளுடைய கேள்வி என்னவா இருந்ததுண்டா, தபரிய நீங்க ஏன் ஏத்துக்கிறீங்க அப்படின்ட்டு, ஏன் ஏத்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கு காரணங்கள் கேட்டோம். காரணங்கள் சொல்லி நீங்க சொல்லுங்க, நம்ம அந்த காரணம் சரியாங்கிறத பார்க்கலான்னு உடனே ஒரு ஆயத்தை நமக்கு சொன்னாங்க. என்ன ஆயத்துனா, குலு யா அய்யுஹர் ருசுல் மினத் தய்யிபாத். எங்க இருக்கு இந்த நோட்ஸ்? யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹன் இன்னி பிமா தஅமலூன அலீம். இந்த வசனத்துல ஏன் ருசூல்னு போட்டிருக்கணும்? ரசூல் தான் வரப்போறது இல்லையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே இருக்கிறாங்க, அப்ப ஏன் தூதர்கள்னு சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா உங்களுடைய வாதம் இது எதுக்கு? இந்த காலுக்கு சாமியுடைய விஷயத்துக்கு. ஆனா உங்களுடைய வாதத்தின் பிரகாரம் நீங்க யாயிகர் ருசுல் போட்டத பன்மையா போட்டது ரசூல்லா மட்டுமா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தூதரேன்னு மொழிபெயர்த்திருக்கணும். அதானே சரி, தூதரேன்னு மொழிபெயர்த்திருக்கணும். ஆனா எப்படி மொழிபெயர்க்கிறான்னு படிக்கிறேன் பாருங்க. சூரா 23வது சூறாவுல 51வது வசனம். அதாவது என்ன கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிறங்க. பன்மையா குர்ஆன்ல வந்திருக்கும், ஒருமையா மொழிபெயர்த்திருக்காப்ல. கால என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. காலுங்கிறதுக்கு காலுன்னு அல்லாஹ் பன்மையா சொல்றான், கால என்று ஒருமையா மொழிபெயர்த்து அதுக்கு காரணம் இந்த வசனம். இந்த வசனத்தை பத்தி அவங்க சொல்றாங்களாம்.
இந்த வசனத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு தானாவது அதை சரி பண்ணா இந்த தவறு வந்திருக்காது. அப்ப ரசூல் இல்லாத நேரத்தில் ரசூல் நல்லா சொல்றான், இருக்கிறது ஒரே ஒரு தூதர் தான். அப்ப அரபில அந்த மாதிரி பயன்படுத்துவாங்கன்னா ரசூல்னு தானே மொழிபெயர்க்கணும். யா ஐயுஹ ருசுல் குலு மின தையிபாத் அப்படிங்கிறது வாமலு சாலிஹன் இன்னைக்கு பார்த்து அமலுன் அலீம். தூதர்களே, ஏன் அப்படி மொழிபெயர்க்கணும்? உங்க தெரிஞ்சுமா தான், இவங்க எழுதின தெரிஞ்சுமா தான் படிக்கிறேன். அங்க அவன் என்று மொழிபெயர்ப்பதற்கு இதுதான் காரணமாக இருந்தால் நான் இந்த வசனத்தை எல்லாம் கொண்டு வரல. நீங்க எந்த வசனத்தை கொண்டு வந்தீர்களோ அதற்கே முரண்படுகிறீர்களே, இதுக்கு வேற ஒண்ணு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் பாப்போம். எதை நீங்கள் எழுதி இருக்கிறீர்களோ, எதை நீங்கள் இதுக்கு ஆதாரமாக சொன்னீங்களோ, நீங்கள் சொன்ன வசனத்துக்கே நீங்கள் முரண்படுகிறீர்கள். யா ஐயுஹர் ருசுல் மினத் தையிபாத் என்று ரசூல், இன்னும் பல ரசூல் இல்லாத நேரத்தில் இறங்கிய வசனம் ஒருமையைத்தான் குறிக்கிறது. அது ஒருமையாகத்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய விஷயத்துல ஏன் தூதர்களேன்னு மொழிபெயர்த்தீங்க? அப்ப ஏதாவது இங்கேயும் அங்கேயும் போயிட்டு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும் வேண்டாம். தயவு செய்து காலு என்பதற்கு அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் சாமிரியை சார்ந்தவர்கள் அதுல மூமின் வரமாட்டார்கள் அப்படின்னு நாம சொல்றோம். திரும்பவும் அதே வாதத்தை ஹாரூன் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவாகவே ஹாரூன் ஏன் வரமாட்டாங்கிறத குர்ஆன்ல சொல்றான். சுப்ஹானல்லாஹ், பாருங்க என்னன்னு. இந்த 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 கூட்டத்துக்குள்ள அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த கூட்டத்துக்குள்ள சாமிரியோட யார் வரமாட்டா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. அவன் வெளியே நின்றாங்க, எதிர்த்து நின்றாங்க. இது பலவீனப்பட்டதுக்கு பிறகுதான் தனியா ஏன் பிரிச்சுட்டாண்டு பயந்துகிட்டு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க. எல்லா சம்பவமும் குர்ஆன்ல இருக்குது. நான் படிச்சு காமிக்கிறேன். அதாவது 20வது அத்தியாயத்தில் 90வது வசனத்துல லக்கத் கால லஹும் ஹாரூன் மின் கபுல், இதுக்கு முன்னரே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா கௌம் இன்னமா ஃபுத்தின்தும் பிஹி, நீங்கள் இவங்களே மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, இதன் மூலம் நீங்கள் சோதிக்கப்பட்டுள்ளீர்கள். எதுக்கு? அதனுடைய தொடர்லையே நாம சொல்றோம். எதை நம்ம சொன்ன இந்த வசனம் இருக்கா இல்லையா? 88 சொன்ன, ரொம்ப தூரத்தில் இந்த தகவல் இல்ல, அதை எங்களுடைய குறிப்பு கொண்டு வரேன். குர்ஆன்ல வேற எங்கேயோ இந்த தகவல் இல்ல. உங்களுக்கு சொன்ன செய்தி வந்து 20ல 88 தானே, 20ல 88 அதனுடைய தொடர்ல தான். அதுக்கு ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனத்தை தான் இப்ப படிக்கிறேன். லக்கத் கால லஹும் ஹாரூன் மின் கபுல், இதுக்கு முன்னாடி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா கௌம் இன்னமா ஃபுத்தின்தும் பிஹி, நீங்கள் இதன் மூலம் சோதிக்கப்பட்டுள்ளீர்கள். இவ இன்ன ரப்பக்குமுர் ரஹ்மான் ஃபத்தபிஊனி, அளவற்ற அருளாளன் தான் உங்கள் இறைவன். ஃபத்தபிஊனி, எனவே என்னை பின்பற்றுங்கள். வஅதீஉ அம்ரி, எனது கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் என்று இதற்கு முன் அவர்களிடம் ஹாரூன் கூறினார். ஹாரூன் கூறினார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க தெளிவாக சொன்னதுக்கு ஏன் ஒரு வசனத்துக்கு இவ்வளவு இழுத்து கச்ச கட்டிக்கிட்டு ஒரு பல சிட்டிங்க பதில் சொல்றீங்களே? முன்னால உள்ள வசனம் பின்னாடி உள்ள வசனத்தை பார்க்க மாட்டீங்களா? நீங்க தான் என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டீங்களா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதில் எப்படி வருவார்கள்? அல்லாஹ் அதுக்கு அடுத்த 2வது வசனத்தில் எதிர்த்து நின்றார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப எப்படி இது காலங்கண்டு கடவுள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லி இருப்பார்கள்? சிந்திக்க வேண்டாமா? அதுக்கு அடுத்து சொல்றாங்க காலு, அவங்க பதில் சொல்ற 2 டீம் அணிக்குதாங்க. சொல்றாங்க லன் நப்ரஹ அலைஹி ஆகிஃபீன ஹத்தா யர்ஜிஅ இலைனா மூசா, மூசா எங்களிடம் திரும்பி வரும் வரை இதிலேயே நீடிப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். ஏன் அவன் கூறினான் அங்கேயும் சொல்ல வேண்டியதானே? என்னங்க நடந்திருக்கு? ஏன் அவர்கள் கூறினார்கள்? அவன் கூறினான்னு சொல்லிட்டு போங்க. இங்க ஏன் இந்த இப்படி பன்மையாச்சு? யார் அந்த செய்தியை சொன்னாங்களோ, யார் மூசாவும் அதாவது இலாகு ஹாதா இலாஹுக்கும் ஓ இலாஹு மூசாண்டு சாமிரி தான் சொன்னாண்டா, சாமிரிக்கும் ஹாரூனுக்கும் அங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பன்மை பொருள் இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, தயவு செய்து இந்த விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து இதை வந்து படிச்சு பாருங்க. முன்னாடி உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க, பின்னாடி உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. இது இன்னும் ஒருமையைத்தான் பேசுதா பன்மையைத்தான் பேசுதாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. வீம்பு பண்ணி நம்ம இதுக்குரிய நேரத்தை நாம கழிக்க வேண்டியது இல்லை. அதோட சேர்த்து இன்னொரு விஷயம், அதுக்கடுத்து எதுக்கு வேற என்ன செய்தி விடப்பட்டிருக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கறத அவங்க சொல்லி ஆரம்பிச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்ச உடனே நாம ஒரு செய்தியை சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு கொஸ்டினை வந்து
உங்களுக்கு வைக்கிறோம். அதாவது என்னென்ன எழுத்துன்னு சொல்லணும்னு சொன்னாங்களா இல்லையா? என்னென்ன எழுத்துன்னு இப்ப சொல்றேன், சொல்லட்டும். 27:44 27:44 அது நான் ஓதி காமித்த இந்த வசனத்துல அதுல வருது, இம்மாளிகையில் நுழைவாயாக என்று அவளிடம் கூறப்பட்டது. யாரு? சபாராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வந்து வர்றாங்க. ஒரு விஷயம், உதவியாளர்களா இருக்கிறவங்க குறிப்புகள் எடுத்து கொடுத்து விவாதம் செய்யக்கூடியவங்களுக்கு கொடுக்கறது, அதுதான் முறை, அதுதான் ஒப்பந்தம். விவாதம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே விவாதத்தின் கருப்பொருளா அங்க வந்து ஒரு இதை அடிச்சு போடுறாங்க, அந்த ஒப்பந்தத்துக்கு முரணான. இதெல்லாம் கேட்டது வரல என்று கேட்கிற உரிமை அவருக்கு தான் இருக்கு. அவர் மைக்கில் தான் கேட்கணும். 2 பேர் ஒருத்தர் மைக்லயே ஒருத்தர் கம்ப்யூட்டர்லயே விவாதம் பண்ற மாதிரி அது போடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இதுல அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அடங்குவாங்க என்ற பொருள் வருது. அதனாலதான் அது வந்து அந்த இடத்துல சாமுரின்னு குறிப்பிட்டிருக்கோம்னு சொல்றோம்ல, அதுக்கு பதில் சொல்றேன் நமக்கு பாயிண்ட் எடுத்துறாரு அவரு. என்ன பதில் சொல்றாரு அவரு? 2088 இப்படி வருது, அவர்கள் சொன்னார்கள். 2090 என்ன வருதுன்னா, ஹாரூன் வந்து அதுல இல்லன்னு காட்டுகிறது அப்படிங்கிறாரு. ஹாரூன் அதுல இல்லன்னு காட்டுதுல, அந்த வார்த்தை இருக்கிறான்னு காட்டுதுல, அதனாலதான் அது பிந்தின வசனம் காட்டுது. ஹாரூன் அதுல இல்லன்னு அவர்கள் சொன்னார்கள் போட்டா ஹாரூனுக்கு சேருவாரு. பின்னாடி உள்ள வசனத்தை பார்த்ததுனாலதான் அப்படி செய்யறோம். பின்னாடி உள்ள வசனத்தை பார்க்கிறோம், ஹாரூன் அந்த லிஸ்ட்ல இல்ல, நல்ல மக்கள்லாம் அதுல இல்ல. ஆனா இந்த வார்த்தையை போட்டு அவர்கள் சொன்னார்கள் மொட்டையா போட்டா ஹாரூன் உள்ள வர்றாரு, இல்லேன்னு வருது, ஹாரூன் இருக்கிறார்னு வருது. அப்ப அந்த வார்த்தை வரக்கூடாது என்பதற்காகத்தான் பின்னாடி விதிவிலக்கு இருக்கு. நன்மக்களும் இருந்தார்கள், அந்த சபையில் நல்லவங்களும் இருந்தாங்கன்னா பின்னாடி வர்றதை பார்த்துட்டு தான் இது சாமருடைய கவுளா இருக்க முடியாது, சாமருடைய கவுளா தான் இருக்க முடியும், சொல்லாதான் இருக்க முடியும் என்கிற கருத்து வர்றோம். அடுத்து வந்து இந்த யாயகர் ரசூல் இருக்குல்ல, தூதர்களே, நான் தூதர்களை மொழிபெயர்த்திருக்கிறேன். அவர் எடுத்து செக் பண்ணலாம் தேவையில்லை, எனக்கே தெரியும், அது சொல்றதுக்கு இருந்த விட்டுருந்தது. தூதர்களே இருக்கிறது. நான் எதுக்கு அதை எடுத்து காட்டுறேன்னு கேட்டா, இதுல நாங்கள் கொடுக்கிறது என்னன்னு கேட்டா பல குறிப்புகளை கொடுத்திருக்கிறோம் என்று நாம் சொன்னோம். நாம அந்த இதுக்காக எடுத்து காட்டல, தூதர்கள் அர்த்தம் செய்து காட்டவில்லை. நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, வசல் மன் அரசல்னா கபலகம் இருசலினா, உனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள்ட்ட போய் கேளுன்னு எல்லாம் சொல்லுவான். அதுக்கு அந்த அர்த்தம் செஞ்சா அந்த நபிமாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு வந்துடும். ஆனா அர்த்தத்தை அப்படித்தான் செய்வோம். அர்த்தத்தை எப்படி செய்வோம்? நேரடியான அர்த்தத்தை செஞ்சிருவோம். நம்முடைய நிலைப்பாடு என்ன சொல்லுவோம்னு கேட்டா, ரசூல்மார்களே என்று அழைத்ததனால முன்பு நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அதனாலதான் தூதர்கள் என்ன நாங்க போட்டுட்டோம். அதை இங்க எதுக்கு எடுத்து காட்டணும்னு கேட்டா, ஒரு அறிஞர் எடுத்து சொல்றாரு, பன்மையை ஒருமைக்கு சொல்லப்படுவது அதிகம். எதுக்கு நான் அதை எடுத்து காட்டினேன்? பன்மையான சொல்ல ஒருமைக்கு பயன்படுத்துவது அரபு மொழியில் அதிகம். அவர் இந்த லிஸ்ட்ல வச்சு கேட்கிறாரு. இந்த லிஸ்ட் கொடுக்காம நாங்க வேற ஒருத்தம் கொடுத்துருவோம். ரசூல் தூதர்களே நாங்கள் மொழிபெயர்த்து விட்டு என்று அல்லாஹ் கூறியதை எடுத்து காட்டுகிறான். இது ஜெனரலாகவே பல விவாதங்கள்லையும் பல சபைகள்லையும் சொல்லி இருக்கிறோம். இந்த இடத்துல கூடுதல் விவரமா அந்த குறிப்புகளை வேணா ஆட் பண்ண வேண்டிய ஒரு இடம். நீங்க சுட்டி காட்டுவதில் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த இடத்துல ஒரு குறிப்பு நம்பரை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பல வசனங்கள் பண்ணி இருக்கிறோம். அதுதானே தவிர இதுல தூதர்களேன்றது பெரிய கண்டுபிடிப்புலாம் ஒண்ணும் கிடையாது. தூதர்களேன்னு நாங்க செஞ்சிருக்கிறோம். நாங்க எப்படி அது செய்வோம், சிறுக்கு வராம நாங்க எப்படி பொருள் கொள்வோம்னா, என்று முந்தைய தூதர்களுக்கு சொன்னோம் அப்படின்னு அது மாதிரி குரான் நிறைய வருது. அந்த ஒரு அடிப்படையில் வச்சுக்கிட்டா தூதர்கள் என்ன மொழிபெயர்க்கலாம். தூதர்களை என்று முந்தி சொன்னோம்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். இப்பதான் சொல்லக்கூடாது. அப்ப முந்தி சொன்னோம்னு மாத்தி கொண்டாலும் அதுவும் ஓகே தான், தூதரேன்னு சொன்னாலும் அதுவும் ஓகே தான். நான் எதுக்கு இதை எடுத்து காட்டினேன்னு கேட்டா, அரபு மொழியில் இது சகஜமாக இருக்கிறது. காலுனா செஞ்சுதான் ஆகணுங்கிறது கிடையாது. பாரதூரமான ஒரு அர்த்தம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பன்மைக்கு ஒருமை செய்யலாம். அதனால அவர் காட்டின ஆதாரமே அவருக்கு எதிராக அமைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆமா, அதான் ஐயுகல் கவுமுன்னு ஒரு ஆளுக்கு பத்தி நிறைய இருக்கு. அது வந்து அவர் ஆதாரம் கேட்க மாட்டார், நிறைய இருக்குது. அப்படி இருந்தா பாத்துக்கிறோம். அடுத்து என்ன அது சொல்ல வந்து விட்டுட்டார் அந்த விஷயத்தை. இப்ப வர்றேன். இப்ப வசனங்கள் நம்பரா சொன்னார்ல, விடுபட்டுருச்சு அது ஒரு விளக்கணும். பிஸ்மில்லா விஷயமாக நான் தெளிவா சொல்றேன். வேற ஒண்ணு அது கூடுதல் விவரம் சொன்ன பிறகு சொல்றேன். பிஸ்மில்லா வந்து அல்லாஹ் நம்பர் போட்டிருக்கிறான். பிஸ்மில்லாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் நம்பர் போட்டிருக்கிறான்னு கேட்டா, எந்த இடத்துல நம்பர் போட்டான், எது 1வது வசனம், எது 2வது வசனம் என்று அல்லாஹ் போட்டு இருந்தால் 2 கருத்து எதுக்கு? 2 கருத்து இல்லை, இன்னும் பல கருத்துக்கள். ஆயத்தை எங்கே வைக்கிறது என்பதுல 7ங்கிறதுல கரெக்டா வந்துடுறாங்க. 8, 9 சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க.
அது தவறு, நேரடியாக அதை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம். 7 என்று சொல்லிக்கொண்டே இதான் 1 இதான் 2 என்று சொல்ற இடத்துல ஆளாளுக்கு கருத்து மாறுபட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் நம்பர் போட்டான்னு சொல்லி அல்லாஹ் மேல அவதூறாக இட்டு கட்டி சொல்லி இருக்கிறீர்களே, அதுக்குரிய சான்றுகளை நீங்க எடுத்து காட்ட வேண்டும். அது உங்க மேல இப்ப கடமை. ஆயத்தில் நம்பர்ல விடுபட்டிருக்குன்னு மொட்டையா சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விடுபட்டிருக்குன்னு சொன்னா தான் செய்ய முடியும், அது விடுபட்டிருக்கான்னு பார்க்க முடியும். அடுத்த இன்னொரு விஷயத்தை டாபிக் நான் வர்றேன். நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த தர்ஜுமாவில இவர் இன்னொரு ஹதீஸை மறுத்திருக்கிறார். சுலைமான் நபி சம்பந்தமாக இது பாரதூரமான ஒரு விஷயம். இதுதான் அகல குர்ஆன் உண்டாகிற காரணமா போச்சு. எங்க ஊர் விருதுநகர்ல எல்லாம் அகல குர்ஆனா போயிட்டாங்க என்றெல்லாம் அது பயங்கரமான ஒரு பீடம் பண்ணி என்ன செய்யறாரு, அதை சொல்றாரு தர்ஜுமாவுல. அதுவும் தலைப்புக்கு சம்பந்தப்பட்டது. அடுத்த தலைப்பு விவாதிப்போங்கிற, அடுத்த தலைப்புல விவாதிங்க. தர்ஜுமாவுல சம்பந்தப்பட்டு பேசி இருக்கிறீங்க, தர்ஜுமாவுல சம்பந்தப்பட்டு நான் எழுதி இருக்கிறேன். அப்ப அதுக்கு நீங்க வரமாட்டேங்கிறீங்க. என்ன வரமாட்டேங்கிறீங்க? சாலிம் விஷயம் பொய் என்று நான் சொல்லி இருக்கிறேன், உங்களால் மறுக்க முடியவில்லை. நான் எழுதுறது சரி என்று இப்ப நிரூபணமாகிவிட்டது. நான் எழுதுனா சரி, உங்கள்கிட்ட அதுக்கு ஆன்சர் கிடையாது. தர்ஜுமா விஷயம் தான். அதுவும் தர்ஜுமாவுல தான் நான் எழுதி இருக்கிறேன். சுலைமான் நபி சம்பந்தமா ஒரு சம்பவம் வருதுங்க. என்ன சம்பவம்? சுலைமான் நபி சொல்றாங்களாம் தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்லலன்னு தான் நான் எங்களுடைய கருத்து. சுலைமான் நபி என்ன சொன்னாங்களான்னு கேட்டா, நான் இன்று இரவு 100 பெண்களிடம், இம்ரத்துன்னு வருது, மனைவியரமா இருக்கலாம், அடிமை பெண்ணா இருக்கலாம், 100 பெண்களிடம் நான் உடல் உறவு கொள்வேன். 100 மனைவிட்ட போய் என்ன செய்வேன், ஒரு ராத்திரில நான் உடல் உறவு கொள்வேன் என்று சுலைமான் சொன்னார். 1. 2வது, அந்த 100 பேரும் ஆம்பளை பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். 2வது. 3வது, அந்த 100 ஆம்பளை பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யறவங்களா இருப்பாங்க. அப்ப குழந்தைகள் எல்லாம் சாக மாட்டாங்க, இளைஞர் வரைக்கும் வளருவாங்கன்ற செய்தி இருக்கிறது. அவங்க நல்லடியார்களா இருப்பாங்க செய்தி அடங்கி இருக்கிறது. 100 பிள்ளைய பெறுவாங்க. இன்று 100 மனைவியோட நான் உடல் உறவு கொள்வேன் ஒரு ராத்திரியில. அந்த 100 பேருமே பிள்ளை உண்டாவாங்க. அந்த 100 பேருமே ஆம்பளை பிள்ளையை தான் பெற்றெடுப்பாங்க. அந்த ஆம்பளை பிள்ளைங்களாம் நீண்ட நாள் ஒரு இளமை வரைக்கும் வாழ்வாங்க. அந்த அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க என்று அவர் அது சும்மா சொல்லல, நிச்சயமாக கட்டாயமாக என்று நான் அவர் அந்த மாதிரி சொல்றாரு. வார்த்தையை போட அல்லாஹ் சத்தியம்னு சொல்றாரு. சொன்ன உடனே கடைசியில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, 100 பேர் பிள்ளையே பெறல. அப்ப பக்கத்தில் ஒரு மலக்கு இருந்து சொல்லி கொடுக்கிறாரா, நீங்க இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாம 100 மனைவிட்ட போவேன் பிள்ளை பெறுவாங்கிறீங்களே அப்படின்ற உடனே பலம் யக்குல் அவர் சொல்லல. இப்ப நசியமாக அதாவது வாசம் எப்படி வருதுன்னா, மலக்கு சுட்டி காட்டுறாரு, அதுக்கு பிறகு அவர் சொல்லல, மறந்துட்டார், விட்டுட்டாருந்தாங்க அர்த்தம். சுட்டி காட்டி சொல்லாட்டி அந்த நசியாவுக்கு மறந்துன்னு அர்த்தம் வராதுங்க. சும்மா இருந்தா மறந்துட்டு வரேன், நான் சுட்டி காட்டி சொல்லல விட்டுட்டார் அர்த்தம். அப்ப விட்டு விட்டார் அவர். நசியாவுக்கு அந்த அர்த்தமும் இருக்கிறது. இந்த இடம் அப்படி ஒரு இடம் தான், அது நிரூபிப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இதுக்கு தண்டனையாக அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா, 99 பேரும் புள்ள பெறாம ஒரே ஒரு ஆள் மட்டும் புள்ள பெறாங்களாம். அவங்கள எப்படி பெறாங்களா, அறப்பிரசவம், நிஸ்பை இன்சான், அரை மனுஷனை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் புகார்ல எல்லாம் இருக்குது. நான் என்ன செய்ய எழுதியிருக்கேன்னா, இது தவறு. இது புகாரில இருந்தாலும் ஏராளமான குர்ஆனுடைய வசனங்களுக்கு இது மாற்றமாக இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய பேசிக் அடிப்படை இருக்குல்ல, அந்த அடிப்படைகள் எல்லாம் தகர்த்து நொறுக்கக்கூடியதாக இது இருக்கிறது என்ற காரணத்தினால் இது தவறு என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு கொந்தளிச்சு பயங்கரமாக அவர் செஞ்ச விமர்சனங்கள் எல்லாம் பாருங்க, என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். சுலைமான் வருஷம் ஒண்ணா போடுங்க. சாலிம் அலைஹிஸ்ஸலாஹு தஆலாவுடைய இந்த செய்தியை எப்படி விகாரமாக சொன்னார்களோ அதே போன்றுதான் யாரையும் விகாரமாக்கி இருக்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியர் படிக்கிறேன் பாருங்க. அந்த தர்ஜுமால என்று உள்ளது, இன்று இரவு நான் 100 பெண்களுடன் உடல் உறவு கொள்வேன். 100 பெண்களுடன் என்ன போட்டிருக்கணும் முறையா, 100 பெண்களுடன் உறவு கொள்வேன். ஆனா அந்த வார்த்தைக்கு இடம் கூட இம்ராத்துன்னு சொன்னா பெண்ணுக்கும் சொல்றது மனைவிக்கும் சொல்றது. ஆனா என்ன நபியை பற்றி ஒரு தகவல் வருவோம் எப்படி சொல்லணும்? இன்னும் கேளுங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காரு வருஷம் அப்புறம் விமர்சிக்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி பார்க்கிறான்னா, ஜோசியக்காரன் குறிகாரன் இருப்பான் பாருங்க, அவன் ஒண்ணு சொல்றான். இப்போ அவன்கிட்ட போயிட்டு உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி அப்படின்னு கேட்டா என்னது நியாயம்? குடுகுடுப்பக்காரன் இருக்கானா இல்லையா, ஜோசியக்காரன் குடுகுடுப்பாரன், இவன்கிட்ட போய் நின்றுட்டு உனக்கு நாளைக்கு உள்ளதை சொல்றான், உனக்கு எப்படி தெரியும்? அவன் காட்டி ஜோசியம் கிளி ஜோசியம் வந்துட்டு இல்ல. பல தவறான கட்டுக்கதைகள் இது சம்பந்தமா இருந்தாலும் இந்த செய்தி இருக்குது. எந்த செய்தி?
அந்த சடலத்தை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. நீ உங்களுக்கு பிறந்த குழந்தை சடலத்தை முன்னால் போட்ட நபிகள் நாயகம் இன்னும் சொல்ல போனா எடுத்து காமிக்கிறதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புங்கிற தொடர் நடக்கும். சரி, அடுத்து நான் கிளிப் போடுறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல இந்த 27-44 இந்த வசனத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தி வருது. அதுல சொல்லப்படுது, இம்மாளிகையில் நுழைவாயாக என்று அவளிடம் கூறப்பட்டது. அதை அவள் கண்டபோது தண்ணீர் தடாகும் என்று நினைத்து தனது கீழாடையை கரண்டைக்கு மேல் உயர்த்தினாள். அது பளிங்குகளால் பளபளப்பாக்கப்பட்ட மாளிகை என்று அவள் கூறினாள். நான் எனக்கே தீங்கிழைத்து விட்டேன், சுலைமானுடன் சேர்ந்து அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவள் கூறினாள் அப்படின்னு இங்க வந்திருக்கு. இந்த மாளிகையை பத்தி சொல்லும்போது அது பளிங்கான மின்னும் மாளிகை, பளபளப்பாக்கப்பட்ட மாளிகை அப்படின்னு அவள் கூறினாள் அப்படின்னு இங்க மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. ஆனால் அங்க என்ன வருது, சொன்னது யார்? இந்த வார்த்தைய மாளிகையில் நுழைஞ்ச உடனே இந்த வார்த்தையை சொன்னது யார்? அவருடைய ஆடையை உயர்த்திய போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது இந்த மாதிரியான மாளிகை அப்படின்னு. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூற்றை அர்த்தத்தை மாற்றி யாருடைய, அந்த பெண்ணுடைய கூற்றாக ரெண்டும் அவள் தான் கூடுறாங்க. யாரு? அந்த பெண்ணு. அதுக்கு அடுத்தபடியாக காலத் ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி, அந்த பெண்ணை திரும்ப சொல்றாங்க என்ன, ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி, நான் எனக்கு அநீதம் இழைத்து விட்டேன், சுலைமானுடன் சேர்ந்து அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவள் கூறினாள். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இங்க கால என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார் என்று சொன்னதை இந்த பெண் கூறியதாக நீங்க மொழிபெயர்த்திருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் அதையும் சொல்லுங்க. காலு காலக்கெல்லாம் நீங்க சொன்னது மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லிட்டு இங்க அந்த பெண்ணு தான் இருக்கணும், ஏன்னா அந்த பெண்ணு தான் நீங்க கட்டினாங்க அந்த மாளிகைய, அதனால அவங்க தான் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்ல. அப்ப ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அந்த இடத்துல காலத்துடைய அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் இவர்கள் கொண்டு வரட்டும். அதே கால, இவங்க சொல்றது காலத்துடைய அர்த்தம் தானே, நம்ம தானே காலவுடைய அர்த்தம் குர்ஆன்ல சொல்றோம். அப்போ இந்த விஷயத்துக்கு அவங்க பதில் தரட்டும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த இது குர்ஆனுடைய எண்ணிக்கை தொடர்பான ஒரு விஷயத்தை இங்க சொன்னாங்க. அல்லாஹ் ஆயத்து போட்டான் அப்படின்னு. அல்லாஹ் ஆயத்து போட்டான்னு தான் இப்பவும் சொல்றோம். அதோட நிப்பாட்டணுமா இல்லையா? என்ன அதோட சேர்த்து ஒரு ஆயத்தை ஓதி காமிச்சோம். அந்த ஆயத்து குர்ஆன்ல இல்லன்னு மறுத்துருங்க, நம்ம அதை வாபஸ் வாங்கிடுவோம். அல்லாஹ் ஆயத்து சொன்ன ஆயத்து நம்பர் இட்டான் அப்படின்னு நாம சொன்னதை நீங்க இந்த ஆயத்தை ஏற்றுக்கொண்டால் விமர்சிக்க கூடாது. என்ன அது ஆயத்து? வலகத் ஆத்தைனா சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம். நீங்களே அதை உங்களுடைய மொழிபெயர்ப்பு முஹம்மதே, திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் 7ஐயும், திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் பிராக்கெட்ல, திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் 7ஐயும் மகத்தான குர்ஆனையும் உமக்கு வழங்கினோம். உங்களுடைய மொழிபெயர்ப்பு தான். குர்ஆனுடைய வசனமா இல்லையா? இந்த வசனத்தை நாம என்ன செய்யறோம்? அதாவது இதனுடைய நம்பரு 1587, 15வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனம் என்ற தலைப்பில் இவருடைய மொழிபெயர்ப்பில் 250, மொழிபெயர்ப்பு 250ல குறிப்பு 250ல திரும்ப திரும்ப ஓதப்படும் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதுல திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 என்பது பிராக்கெட்ல 1587,
திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயமான தோற்றுவாய் அத்தியாயத்தை குறிக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்துள்ளனர். யார் சொல்றா இத? இவங்களுடைய தர்ஜுமாவுடைய குறிப்பு, இவங்களுடைய தர்ஜுமாவுடைய மொழிபெயர்ப்பு. சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு 7 வசனம் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் தான் அதற்கு நம்பரை சொன்னான். இது யாருங்க மறுக்க? இந்த தான் இருக்க குர்ஆன்ல இருக்கிற மறுக்கவன் யார்? நான் மறுக்கவமா இல்ல. நம்மளுடைய அவர் எதுக்கு எதை கொண்டு வர்றாருன்னா, அதாவது சூரத் சவுதியுடைய குர்ஆனை போட்டு காமிச்சிட்டு இங்க உள்ள குர்ஆனை போட்டு காமிச்சிட்டு ரெண்டுக்கு இங்க 1 நம்பர் அங்க போட்டிருக்கா, பிஸ்மில்லாஹ்க்கு போட்டிருக்கா என்று அவங்க சொல்றாங்க. டைம் எவ்வளவு இருக்கு? கிளிக் போடணும், அதுக்கு தான் கேட்கிறேன். சரி, எவ்வளவு? 7. இப்போ சூரத்துல் ஃபாத்தியாவுடைய விஷயத்துல நம்பர் 7 என்பது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்திருக்கிறாங்க. அதை நீங்களும் ஏற்றுக்கிறீங்க. ஆனா உங்களுடைய தர்ஜுமாவுல நான் சொன்னதுடைய நிலை என்னன்னா 7 வசனம் இருக்க வேண்டும். அது 1, 2 இங்கு போடப்பட்டது. அதுக்கு அர்த்தமாது அல்லாஹ் 7 வசனம் என்று சொல்லி இருக்கிறான். அந்த 7 வசனம் சூரத்துல் ஃபாத்தியாவில் இருக்க வேண்டும். உங்களுடைய வசனத்தில் 7 வசனம் இருக்க? உங்களுடைய தர்ஜுமாவுல 7 வசனம் அது போட்டிருக்கீங்களா? 7 இருக்கும். எப்படி இருக்கும்? அத்தியாயம் 1 அல் ஃபாத்திஹா தோற்றுவாய் மொத்த வசனங்கள் 7. அங்க 7 இருக்கும். மேல அந்த ஹெட்லைன்ல அல் ஃபாத்திஹா தோற்றுவாய் மொத்த வசனங்கள் 7 அங்க 7 இருக்கும். கீழே படிச்சு பாத்தீங்கன்னா பிஸ்மில்லாஹ் கிடையாது, நம்பர் கிடையாது. அடுத்து அல்ஹம்துலில்லாஹ்க்கு 1 நம்பர், அர் ரஹ்மானுக்கு 2 நம்பர், மாலிக் யௌமித்தீனுக்கு 3, இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் 4, இஹ்தினஸ் ஸிராத்தலுக்கு 5. அடுத்து ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்ற இந்த வசனத்துக்கு 6,7 என்று போட்டு 2ஐயும் சேர்த்து மொழிபெயர்த்திருக்கு. 6 என்பதை அலைஹிம்க்கு அடுத்து ஒரு சின்ன வட்டம் போட்டு லாம் அலிஃப்னு போட்டு அது கீழே 6 போட்டிருக்கு. குறிப்பாக இதுல என்ன கவனிக்கணும்னா, இதுக்கு கீழே 26 ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்ன குறிப்பு நம்பர்? நீங்க அந்த 26 போய் பார்த்தா பொருத்தமற்ற இறைவசனங்கள் வசன எண்கள் அப்படின்னு இருக்கும். இந்த புது எடிஷன் இதுல மாறி இருக்கும். இதுல ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு, அதாவது ஒண்ணுல இல்லாது அடுத்தடுத்து கூடும் குறையும், கூடத்தான் செய்யும், குறைஞ்சாலும் அடுத்ததுல குறைவு இருக்காது. அது என்னங்கிற பட்டியலை இன்ஷா அல்லாஹ் தர்றேன். என்ன அதுல இந்த சுருக்கமா இருக்கிறது வந்து முதல் எடிஷன் எடுக்கிறேன். இது முதல் எடிஷன். சுருக்கமா இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இது முதல் எடிஷன் தானே. அதுல 26 அதுல இருக்க வசனத்தை தப்பா போட்டாங்க. இது 2 வசனத்தை 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஆனா ஒரு வசனம் தான். இந்த அதை மட்டும் படிச்சிடறேன். முதல் எடிஷன் 26 பொருத்தம் இல்லாத வசன எண்கள். திருக்குர்ஆனுடைய வசன எண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலோ நபித்தோழர்களாலோ இடப்படவில்லை. பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் எண்களிட்டனர். பல இடங்களில் ஏற்கத்தக்க வகையில் எண்களிட்டாலும் சில இடங்களில் பொருத்தம் இல்லாமலும் எண்களிட்டுள்ளனர். அத்தகைய இடங்களில் இதுவும் ஒன்றாகும். இது பற்றிய மேலும் விவரம் அறிய திருக்குர்ஆன் அறிமுகம் தலைப்பில் காண்கன்னு இருக்கா. இது முதல் எடிஷன். அது விமர்சனத்துக்குள்ளாகுது. திரும்ப அடுத்தடுத்த எடிஷன்ல வருது. அதுவும் தொகுக்கப்பட்ட வரலாறு விரிவா இருக்கு. விரிவா இருக்கிறதுடைய செய்தி என்ன தெரியுமா? இது 2 சேர்ந்தது ஒரு வசனம் தான். தப்பாக பிரித்து விட்டார்கள். பொருத்தமற்ற வசனம் போடுறதுல தப்பு பண்ணி விட்டாங்க. 2ஐயும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நம்பர் போடுறங்கிற பேர்ல இடையில என்ன செஞ்சாங்க? இத கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டு, ஆகையினால இது தவறாக பிழையாக எழுதப்பட்ட அந்த மாதிரியான பிரிக்கப்பட்டதுல இதுவும் ஒரு இடம் என்று அடிக்குறிப்பு தர்றீங்க. அப்ப உங்களுடைய பார்வையில 6, 7 என்று அல்லது இது போன்று எங்கெல்லாம் 2 ஒரு வசனத்தோடு இன்னொரு வசனம் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது பல வசனம் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் ஒரு வசனம். அதான் அர்த்தத்துக்கு பிரிக்கிறது தப்பு பண்ணிவிட்டாங்க, நம்பர் போட்டது தப்பு பண்ணிட்டாங்கன்னா
எல்லாம் சேர்ந்து ஒரு வசனம். நம்மளுடைய கேள்வி 5 வரைக்கும் சரி, 6, 7 சேர்த்து போட்டு 26ல சேர்த்து இருக்கிறீங்களே, 26ல சேர்த்துட்டாலே அது ஒரு வசனம் தானே அதுக்கு கருத்து வருது. அப்படியானால் உங்களுடைய பார்வையில சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை வசனம்? இதான் நம்ம கேள்வி. உங்களுடைய வார்த்தையில சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை வசனம்? 6 தான். 6 வந்தா அல்லாஹ் 7 நம்பர் போட்டிருக்க, அல்லாஹ் 7 சொல்ற, நீங்க ஏன் அதை 6ஆக மாற்றுகிறீர்? அல்லாஹ் ஒரு வசனத்துல சபஅல் மசானி என்று சொல்லி இருக்கும் போது 7 வசனங்களை கொண்ட அத்தியாயம் சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு அல்லாஹ் நம்பர் போட்டான், அல்லாஹ் தான் நம்பர் போட்டான்னு அடிச்சு சொல்றாரு. இந்த கிளிப் இன்னொரு தடவை போடுங்க. அப்ப அல்லாஹ் தான் நம்பர் எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. அல்லாஹ் தான் நம்பர் போட்டான்னு சொல்றாரு இல்லையா? மொத்த வசனம் 7ங்கிறதுக்காக அவர் சொல்லல, அந்த வசனத்தை வாசிக்கிறாரு. போடுங்க. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருக்கா பாருங்க, இந்த வசனத்தை நம்பர் போட்டது யாரு தெரியுமா? யார் போட்டா? அல்லாஹ் போட்டார். இந்த வசனத்தை நம்பர் போட்டது அல்லாஹ் இந்த வசனத்திற்கு நம்பர் போட்டிருக்கான். அதான் முக்கியம். அதாவது நம்பர் போடுறேன்னா என்னங்க, டோட்டல் சொல்றதா? நம்பர் போட்டிருக்கிறான்னு தான் அவர் சொல்றாரு. டோட்டல் 7ங்கிறதுக்கு தான் குர்ஆன் வசனம் இருக்குது. அது நாங்களே அதுக்கு அர்த்தம் அப்படிதான் செஞ்சிருக்கிறோம், நாங்களே அந்த குறிப்பு எழுதியிருக்கிறோம், வாசி காட்டிட்டீங்க. டோட்டல் வசனம் 7ங்கிறது மேட்டர் இல்ல. நீங்க வேற ஒரு கேள்வி கேட்கறீங்க, 26லையும் சேர்த்தீங்க, தனி கேள்வி. நீங்க இப்ப செய்ய வேண்டிய என்ன? அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நாங்க உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு அது பதில் இல்ல. நாங்க என்ன கேட்டோம்? அல்லாஹ் நம்பர் போட்டிருக்கான்னா பிஸ்மில்லா 1, அல்ஹம்து 2, அர் ரஹ்மான் 3, மாலிகி 4, ஈயாக்கு 5 அல்லாஹ் நம்பர் போட்டானா? நம்பர் போட்டான் என்ற கருத்தில் தான் அந்த தொடர்ச்சி உரையை கேட்டாலேயே அல்லாஹ் தான் நம்பர் போட்டான்னு சொல்றீங்க. மொத்த 7 வசனம்ன்ற வசனம் இருக்கு, எங்களுக்கு தெரியாதா? அது நாங்க தான் குறிப்பிட்டிருக்கிறோம். அதை அந்த கால திருமறையின் தோற்றுவாங்கிற புக்ல எழுதிவிட்டோமே. 7 வசனம் குர்ஆன்ல இருக்குங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எது 7 என்பதை அல்லாஹ் ரசூல சொல்லி இருந்தால் சவுதியில பிஸ்மில்லாவை சேர்த்து 7ஆகவும், சவுதி அல்லாத மற்ற இடங்கள்ல பிஸ்மில்லா இல்லாம 7ஆகவும் ஏன் போட்டார்கள்? அல்லாஹ் போட்டா மாறுமானா? எது கேட்கிறேன்? அல்லாஹ் நம்பர் போட்டா நீங்க சொல்றீங்க. சவுதி குர்ஆனுடைய இது உங்களுக்கு காட்டியாச்சு கிளிப்புங்க. அதுல என்ன வருது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 1ன்னு போட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவுடைய குர்ஆன்ல வருது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் 0 போட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 1 போடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் 1ங்க. சவுதி பிரகாரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 2. இப்ப அல்லாஹ் நம்பர் போட்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 1ஆ 2ஆ? இந்த 1 தான் நல்லா போட்டதுன்னா 2 அடிச்ச பிழை எல்லாம் இதெல்லாம் பிரதிகள்லாம் தப்பு தானே? இதுக்கு ஆன்சரா? நான் கேட்ட இந்த கேள்விக்கு இந்த வசனம் அதையா சொல்லுது? 7 வசனம்னு சொல்லுது, நம்பர் போட்டதை சொல்லல. அல்லாஹ் நம்பர் போட்டாங்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வசனம் இதான் முதல் வசனம், இதான் 2வது வசனம் அல்லாஹ் போடவில்லை. 7 வசனம் இருக்கு என்று சொல்கிறான். அப்ப 7 வசனம் இருக்குங்க. டோட்டல் தான் 7 வசனமே தவிர எங்க பிரிக்கிறது? இன்னும் சொல்ல போனா எங்க பிரிக்கிறது? பலவிதமா பிரிச்சிருக்கிறாங்க. எப்படிலாம் பிரிச்சிருக்கிறாங்க கேட்டா, அதாவது பிஸ்மில்லா இதுல ஒரு ஆயத்தா இல்லையா கருத்து வேறுபாடு கொள்றாங்க. பிஸ்மில்லா குர்ஆனுடைய ஆயத்து தான் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை ஒரு நம்பரா போட்டுறாங்க. பிஸ்மில்லா ஒரு ஆயத்து இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிறதே 7ஆ டிவைட் பண்றாங்க. அதனால எப்படி போட்டிருப்பாங்கன்னு கேட்டா, இந்தியா குர்ஆன்ல ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இருக்குல்ல, அது ரவுண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஆயத்துனா ஒரு போடுங்க, இந்தியாவை ஆயத்துனா ஒரு ரவுண்ட் முட்டை போடுவாங்கல்ல, அந்த முட்டை எங்க இருக்குன்னு இஹ்தின ஸிராத்தல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முட்டை இருக்கா? அதுல வரல வச்சு காட்டுங்க, இங்க காட்டினா போவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முட்டை இருக்குது, முட்டை போட்டு 1 போட்டிருக்கு. அர் ரஹ்மானிர் ரஹீம்ல முட்டை இருக்குது, மாலிகி யௌமிதீன்ல முட்டை இருக்குது, ஈயாக்கு நஅபுதுல முட்டை இருக்குது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ல முட்டை இருக்கு, 5ஆம் நம்பர் போட்டிருக்குது. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்ங்கற இடத்துல 6ஆம் நம்பர் சும்மா போட்டுருக்காங்க. கீழே ரவுண்ட் இல்ல, என்ன இல்ல, உருண்டை இல்ல. அன்அம்த அலைஹிம்னு போட்டுட்டு கீழே என்ன செஞ்ச 6ஆம் நம்பர் அரபில 6ன்றது கொடுத்திருக்காங்க. ஒலல்லாலின்ங்கறதுல முட்டை போட்டு 7ங்கறாங்க. 6 முட்டை தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 6 முட்டை இருக்குது. அப்ப என்ன செய்யறாங்க? 6 பிஸ்மில்லாஹ் நம்ம சேர்க்கலையே, 7 வரணுமே, 7 நல்லா சொல்லிட்டானுங்கிறதுக்காக வேண்டி இந்த 1 டிவைட் பண்ணி 2 ஆக்கிடுறாங்க. ஆக எல்லாரும் 7 தான் சொல்றாங்க. சவுதிக்காரங்களும் 7 தான் சொல்றாங்க, இந்தியாக்காரங்களும் 7 தான் சொல்றாங்க. எல்லாரும் 7 தான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரசூல் தெளிவாக ஃபாத்திஹாவை தான் அந்த வசனம் குறிக்குன்னு சொன்ன பிறகு ஃபாத்திஹா சூராவுல 8 என்று 6 என்று யார் சொன்னாலும் அவன் குர்ஆனை மறுக்கிறான். ஃபாத்திஹாவில் 7 மாற்று கருத்து கிடையாது. இப்ப என்ன விஷயம்? இதுக்கு உங்கள்ட்ட ஆன்சர் கிடையாது. அல்லாஹ் போட்டான்னு நீங்க காட்டணும்.
அல்லாஹ் போட்டால் ஏன் இந்த மாறுபாடு வந்துச்சு? அப்ப நம்பர்கள் மனிதர்கள் போட்டார்கள் தெளிவாகிறது. அல்லாஹ் டோட்டலா சொல்லிவிட்டான் எது ஒன்னா இருக்கும் எது ரெண்டா இருக்கும்ங்கிறது மனிதர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்பதற்கு சவுதி குர்ஆனும் இந்தியா குர்ஆனும் வேறுபட்டு இருப்பது நமக்கு சான்றாக இருக்கிறது. இதுதான் நான் கேட்ட கேள்வி. இதுக்கு ஆன்சர் வரவில்லை. அதே இடத்துல அவர் என்ன என்கிட்ட கேட்கிறார், வேற ஒரு புது கேள்வி கேட்கிறார். நான் கேட்ட கேள்விக்கு அது ஆன்சர் இல்ல, அவர் கேட்ட நான் சொல்லித்தான் ஆகணும். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு நிலைப்பாடை எழுதி இருக்கிறோம். இந்த குர்ஆன் முழுசும் பாத்தீங்கன்னா 2 வசனத்தை ஒரு வசனத்தை 2 வசனமா அவங்க ஆக்கியிருப்பாங்க. அதெல்லாம் சரியில்லை, நம்பர் போட்டது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு வசனம் அப்படின்னு காட்டுவதற்காக 26ஆம் நம்பர் குறிப்பு போட்டிருப்போம். குறிப்பு போட்டு அதுல விளக்கம் கொடுத்திருப்போம். அதை 26ல சேர்த்துட்டேங்கிறாரு. 26ஆம் நம்பர் குறிப்பு போட்டு அதுல கொடுத்திருப்போம். என்ன கொடுத்திருப்போம்? இது ரெண்டுமே ஒரு வசனம் தான், இது நம்பர் போடுவதில் போதிய கவனம் இல்லாம ரெண்டா பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, உங்க கருத்து பிரகாரம் 6 7 சேர்த்து 26 நம்பர் கீழே போட்டுவிட்டீங்க அப்படின்னா அது ஒரு வசனம் தான். ஒரு வசனம் ஆயிடுமையானால் அப்ப 6 தானே வருது. இது கேள்வி. இந்த கேள்வி தனியா ஏன் கேள்விக்கு இது ஆன்சர் இல்ல. இது இன்னொரு அவர் கேட்கிற இன்னொரு கேள்வி. நான் கேட்கிற கேள்விக்கு அவர் ஆன்சர் தரல. இதுக்கு என்ன பதிலு? நம்ம தெளிவாக இந்த ஒன்றை மொத்தத்தில் எழுதி இருக்கிறோம். பிஸ்மில்லா என்பது எல்லா சூறாவிலையும் அது ஒரு வசனம். அதனால பிஸ்மில்லா நாங்க நம்பர் போடாட்டாலும் ஒரு வசனம் சொல்லி இருக்கிறோம். அத பிஸ்மில்லா எல்லா சூறாவிலையும் ஒரு நம்பர் தான் என்பதற்கு பல ஆட்சிகள் வரைக்கும் எழுதி இருக்கிறோம். அப்ப பிஸ்மில்லாங்கிறது இறங்குனுச்சு, அதை கொண்டுதான் சூரா வித்தியாசம் தெரியும்னு சொல்லி இருக்கிறோம். அல்ஹம்து ஒன்னாச்சா, சிராத்தல் லதீன 6 ஆயிடுச்சா, 6 வரைக்கும் ஆயிடுச்சா, பிஸ்மில்லா 7. பிஸ்மில்லாக்கு நம்பர் போடல. ஏன் போடலன்னு கேட்டா, இந்த அரபி இதுல உள்ள அரபி இருக்கு பாத்தீங்களா, இந்த அரபி நாங்க உட்கார்ந்து எழுதல. இந்த அரபி ஒரு மொழிபெயர்ப்புல இருந்ததை எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு மொழிபெயர்ப்புல இருந்ததை எடுத்து நினைச்சிருக்கிறோம். அப்படியே அந்த அரபிய நம்மளா உட்கார்ந்து ஆர்டிஸ்ட் வச்சு எழுதுனது கிடையாது. ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வெளியிட்ட ஒரு குர்ஆன்ல இது அரபி, இந்த பக்கம் இங்கிலீஷ் லிபி, அப்புறம் இங்கிலீஷ் அர்த்தம்னு சொல்லி 3 காலம் உள்ள ஒரு குர்ஆன் வரும். அது கொஞ்சம் பொடிசா எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த அகலம் குறைவு இல்லாம கம்மியான அகலத்துல இவ்வளவு வேணும், மத்தெல்லாம் இப்படி பெருசா இருக்கும், இவ்வளவு அகலத்துல அடங்கணுங்கிறதுக்காக வேண்டி எடுத்து போட்டிருக்கிறோம். அவங்க இதுல என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பிஸ்மில்லாவுக்கு முட்டையை போடல, பிஸ்மில்லாவுக்கு நம்பர் போடல. அர்த்தம் செய்யும் போது நம்ம என்ன செய்யறோம், நம்ம நம்பர் போடாம போட்டிருக்கோம், இருக்கிறபடி ஃபாலோ பண்றதுக்காக வேண்டி. அதே நேரத்தில் எங்க கருத்து என்னன்னு கேட்டா, பிஸ்மில்லா ஒரு வசனம் தெளிவா சொல்லி இருக்கிறோம். பிஸ்மில்லா ஒரு வசனம், மீதி உள்ளது 6 வசனம், ஆக மொத்தம் 7 குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா நாங்க மறுக்கல. நீங்க இந்த கேள்வி கேட்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சிருந்தா இதுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, இதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஆனா நம்ம கேட்ட பலதுக்கு பதில் சொல்ல தொகுத்து வச்சிட்டு இருக்கிறோம். பல விஷயங்களுக்கு ஒரு பதில் சொல்லல. இப்ப சுலைமான் நபி விஷயத்துக்கு வருவோம். அது கிளப்பி பூரா போட மாட்டாங்க. நான் அல்லாஹ் இதை அறிவித்து கொடுக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை நிரூபிச்சுட்டாங்கன்னா இதை நாம் என்ன செய்யலாம், ஏத்துக்கலாம் மொழிய. அதை தவிர இவர் வைக்கக்கூடிய எந்த வாதங்களும் நிக்க. கேள்வி என்ன கேட்கிறாரு, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்பது சொன்னா 100 குழந்தையா பெற்றெடுத்திருக்கணும். ஆனா பெறலங்கிறத சொல்லுது என்னது, அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கலாம். அது தப்பு நடந்தது அல்லாஹ் என்பது அதை போய் திரும்ப நுழையக்கூடாது. அதாவது நான் என்ன அதை கேட்டிருக்கேன்னு முதல் விளங்கிக்கிறேங்க. நான் என்ன கேட்கிறேன்டா, 100 குழந்தை நான் மனைவி விட்ட உறவு கொள்வேங்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு ஒரு ராத்திரியில 100 தடவை உறவு கொள்ள இயலுமாங்கிற கேள்வி அதுக்கு போகலமா. அல்லாஹ் நான் கொடுத்துருப்பான்னு ஏதாவது சொல்லிடுவீங்க. அடுத்து என்ன, 100 தடவை போறதுக்கு டைம் இருக்குமா? ஒரு ராத்திரிங்கிறல 8 மணி நேரத்துல 100க்கு டைம் இருக்குமான்னு பார்த்தாலும் அந்த கேள்விக்கு நான் கேட்கல. நான் மார்க் அடிப்படையில் கேள்விக்கு முக்கியமா என்ன கேட்கிறோம், அந்த கேள்வி விட்டு விடுவோம் எழுதிக்கிறோம். எந்த கேள்வி கேட்கிறோம், எனக்கு இன்னைக்கு நான் 100 பேரும் புள்ள பெறுவாங்க என்பதை ஒரு மனிதர் சொல்ல இயலுமா? நபியா இருந்தாலும் சொல்ல முடியாது. நான் மனைவி கிட்ட போறேன், 100 பேருமே கரு உண்டாவார்கள் சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. ஆம்பளை புள்ளதான் பிறக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல இயலாது. அவங்க வளர்ந்து இளைஞர் ஆவாங்கன்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவாங்கன்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. இவ்வளவையும் சுலைமான் நபி சொன்னாங்கிறது இஸ்லாமிய பேசிக்க உடைக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருக்கலாம்ல, அறிவிச்சு கொடுத்தால் சொல்லலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான்னு வைங்க, கண்டிப்பா சொல்லலாம். நான் என்ன திருப்பி கேட்கிறேன், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா நடந்துல இருக்கு, 100 பேர் பெறலையே, 100 பேரும் புள்ள பெறுவாங்க அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த சொல்லி இருப்பாரே. ஆனால் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா நடக்கணுமா இல்லையா?
100 பேரும் புள்ள பெறாம ஒரு மனைவி மட்டும் அரைப்புள்ள பெற்றதுல இருந்து விளங்குகிறது அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கல. அப்ப அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்காத ஒன்றை சுலைமான் நபி இப்படி சொல்லுவாங்க. அப்ப இது ஈமான் 5 விஷயங்கள்ல உள்ளது இல்லையா? கருவறையில் உள்ளது அல்லாஹ் அறிவான் என்பது 5 விஷயத்தை அல்லாஹ் யாரும் அறிய மாட்டாங்கன்னு இருக்குது. அதுல ஒரு விஷயமா இல்லையா? இது ஒரு நபி இப்படி சொல்லி இருப்பார்களான்னு கேட்டா நபியின் மீது பழி சுமத்துறாங்க பாரு. டாபிக்க மாத்தி நீங்க பழி சுமத்தி இருக்கிறீங்கன்னு சொன்னதெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிறாரு. நபியின் மீது ஏன்பா பழி சுமத்துறீங்க, அக்கீதாவுக்கு மாத்தமா பேசுவாரான்னு கேட்டா, அன்பு சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது பற்றி ஒரு அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய நம்பரை இதை பத்தி சொல்லும்போது 26ங்கிறது தனி விஷயம், ஒரு மேட்ரு அப்படின்னு. அது எப்படி தனி மேட்ரு ஆகும்? ஒரு வசனத்தை 2ஐயும் சேர்த்து போட்டுட்டு 7 என்பதை யார் மறுத்தா அப்படின்னு கேட்கிறாங்க. 26 நீங்க போடாம இருந்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டோம். இதாங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க உள்ள குரான்ல, பாகிஸ்தானுடைய குரான்ல எல்லாம் கீழே 6 தான் போட்டிருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் என்னது கேள்வி கேட்கறது? 6 மறுக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? 26 என்று போட்டது அந்த நம்பரை மறுப்பதற்கு, அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்களே அதை ஒத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க. அப்ப 26 என்று போட்டது பாகிஸ்தான்காரன் போட்டான், நீங்க தானே போட்டீங்க. அப்ப யார்கிட்ட போய் கேட்கறது? பாகிஸ்தான்காரங்க குரானை பிரிண்ட் எடுத்து நாங்க அப்படியே வச்சுக்கிட்டோம். ஓகே, பாகிஸ்தான்காரங்களை பொறுத்த வரைக்கும் 6 தான் போட்டிருக்காங்களா? அதான் நான் படிக்கும்போது வாசிக்கும் போது சொன்னேன். அலைஹிம்ங்கிறது ஒரு முட்டை போட்டு கீழே 6 போட்டு மேல லாமலி போட்டு இருக்கிறாங்க, அப்புறம் 7 தான் சொல்லியிருக்க. அப்ப அவர்கள் விஷயத்துல நம்ம விமர்சிச்சோமா? பாகிஸ்தான்காரங்க ஒன்னா சேர்த்துக்கிட்டாங்கண்டே அந்த ரவுண்டு முட்டை இல்லாம இருக்கிறதுனால இது ஆயத்து இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோமா? அது விமர்சனமே இல்லையே. தர்ஜுமாவை சேர்த்து இருப்பது விமர்சனம் இல்லையே, அதையும் நான் விமர்சிக்கல. 2 வசனம் சேர்த்து கொடுத்தா நல்ல அர்த்தம் இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும்னா சேர்த்து போட்டு போங்க, 10 வசனம் சேருங்க, அது விமர்சிக்கலையே. விமர்சனம் என்பது தனியா 2 தனித்தனியா ஒன்னை எழுதிட்டு அதுக்கு கீழே 26 இணைத்திருப்பதுதான். அந்த இணைத்திருப்பதுதான் ஒரு செய்தியை சொல்கிறது. இவை ஒரே ஒரு வசனம் அப்படின்னு, இவை ஒரே ஒரு வசனம். அப்ப கவுண்டிங் பண்ணி பார்த்தா 7 இல்ல, 6 தான் இருக்கு. அல்லாஹ் 7 என்று சொல்லி இருக்கிறான். உங்கள் 26ஓடு சேர்த்து பார்க்கும் போது அது 7 இல்லை. அதுதான் நம்மளுடைய விமர்சனம். அல்லாஹ் போட்டானா அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் அர்த்தம். 7 என்று யார் எழுதுனதுல 7 இல்லாம இருந்துச்சா? இப்படி 2 பேரும் சேர்த்தவங்க உள்ள 6 போட்டாங்க. பிஸ்மில்லாஹ் ஒரு வசனமா போட்ட இந்த சவுதி குர்ஆன்ல போட்டு பார்த்தா திரும்ப போட்டு பார்த்தா தெரியும். சவுதி குர்ஆன்ல 1 போட்டிருக்கும், அலைஹிம்ல 6 இருக்காது. அலைஹிம்ல 6 இருக்காது, 7 இருக்கும்ல. அந்த எதா இருந்தாலும் பிஸ்மில்லாஹ்ல 1 இருந்தா கடைசியில 7 இருக்கும். பிஸ்மில்லாஹ்ல 1 இல்லாம வெறும் ரவுண்ட் மட்டும் இருந்தாலும் கடைசியில 7 தான் இருக்கும். 26 சேர்த்தது ஒரு வசனமாக்குவது அது ஆயத்துக்கு மாற்றம் என்று நாம் சொன்னோம். அல்லாஹ்வுடைய கிருபையாக நன்றி செலுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் இந்த அவர்களாக எடுத்து வச்சதுதான். இது நாம எடுத்து வச்சிருந்தோம், அவங்களா வச்சாங்க. அதுல ஒரு விஷயம் தெளிவாக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய தர்ஜுமாவுல அரபியிலும் பிஸ்மில்லாஹ்வுல அரபியிலும் நம்பர் இல்ல, ஆனால் அரபியில் ஒரு நம்பர் என்பதுதான் எங்களுடைய கொள்கை, நாங்க எழுதியிருக்கிறோம் அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு நாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏண்டா பிஸ்மில்லாவை ஒரு வசனமாக அவர்கள் இந்த சபையில குர்ஆன்ல இல்லாது, அவங்க நியத்து தான் நமக்கு தெரியாது. நிறைய எழுதியிருப்பாங்க, எழுதி இருக்கனால நம்ம மக்கள் எல்லாத்தையும் படிக்க மாட்டாங்களா? பிஸ்மில்லான்னு பார்த்து ரவுண்டு பார்த்தா இது நம்பரா இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஆகையினால தெளிவுபடுத்தி பிஸ்மில்லா என்பது அல்-ஹம்து சூராவில் முதல் வசனம் என்று இவர்கள் இந்த சபையில ஏற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதோட சேர்த்து அரபு தான் அவங்க செஞ்சதுனால நீங்க கரெக்ஷன் பண்ண விட்டுட்டீங்க. உள்ள எதுவும் போடல, அந்த ரவுண்டுக்குள்ள 1 போடல. ஆனா தமிழ் நீங்க எழுதுனது தானே. அப்ப நம்மளுடைய இது என்னன்னா, அதுக்கு பதில் நீங்க அர்த்தம் எழுதக்கூடிய தமிழில் நீங்கள் 1 போடணும். அதுக்கு அதுல உள்ள தமிழ்ல நீங்க 1 போடணும். அப்ப அரபுல 1 இருக்கு, தமிழ்ல அரபுல ஒண்ணுமே இல்லையே, தமிழ்ல இந்த மாதிரி 1 இருக்குன்னு ஏதாச்சும் மக்களுக்கு மத்தியில தவறான எண்ண ஓட்டங்கள் வரும் நீங்க கருதுனீங்கடா, 399 விளக்க குறிப்பு கொடுத்திருக்கீங்க. 400 இதையும் சேர்த்துக்கிற வேண்டியதானே? 400 சேர்த்து இந்த மாதிரி பிஸ்மில்லா அரபில இருக்காது, தமிழ்ல இருக்கு, இதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம எடுத்ததுதான் அப்படின்ட்டோம்னா, அதே முக்கியமா இந்த 26 கட் பண்ணணும்.
இந்த 26 கட் பண்ணி எடுத்துட்டு இது 7 வசனமா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் இதுக்கு நாம பிஸ்மில்லா போட்டதுக்கு இதான் காரணம் அப்படிங்கறத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த 26 ஆட்டோமேட்டிக்கா 7 கடைசியில போட்டாலும் கட் ஆயிடும். ஆகையினால அந்த காரியம் செய்தால் இப்போது ஏற்றுக்கொண்டது அல்லது தெரிவித்ததற்கு இது பொருத்தமாக யதார்த்தமான நடவடிக்கையாக நடைமுறையாக அது அமையும்னு நாங்க இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்றோம். அடுத்தபடியாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய பல விஷயங்களை வசனங்களை நாம் வச்சிருக்கிறோம். அதுல இவர்களுடைய இந்த 27:44 வசனத்தை சொன்னா வார்த்தையை சொன்னா பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இதுவரைக்கும் பதில் சொல்லல அப்படிங்கறதையும் நாங்க தெரிவிச்சு இந்த இடத்துல பதிவு செய்யறோம். திரும்ப அதுக்கு கேட்டு நாம் பதிவு செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அதனுடைய தொடர்லையே 17:28 இந்த வசனத்துல وَإِمَّا تُعْرِضَنَّ عَنْهُمُ ابْتِغَاءَ رَحْمَةٍ مِّن رَّبِّكَ تَرْجُوهَا قُل لَّهُمْ قَوْلًا مَيْسُورًا. இதனுடைய மொழிபெயர்ப்பு அவங்களுடைய தர்ஜுமாவில் உள்ளது 28. உம்மிடம் வசதி இல்லாது என்பது பிராக்கெட்ல, உம்மிடம் வசதி இல்லாது உமது இறைவனின் அருளை எதிர்பார்த்திருக்கும் நிலையில் ஏதும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கடினமில்லாத சொல்லையே அவர்களுக்கு கூறுவீராக அப்படின்னு இருக்கு. இந்த இதுல இப்திகா என்பதனுடைய அர்த்தம் இருக்குது. ஆனா எதிர்பார்த்திருக்கும் நிலையில் தர்ஜூஹா என்பதனுடைய அர்த்தம் இல்ல. அல்லது இது ரெண்டும் ஏறத்தாழ ஒரே, அதாவது நெருங்கிய பொருள் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறதுனால மாற்றிய விளங்கிக்கலாம். ஆக தர்ஜூஹா என்பதனுடைய பொருள் விடுபட்டிருக்கிறது, அல்லது இப்திகா என்ற பொருள் விடுபட்டிருக்கிறது. எப்படி வாங்க, உமது இறைச்சகனின் அருளை ஆதரவு வைத்து எதிர்பார்த்திருக்கும் நிலையில் என்று வர வேண்டியதை உமது இறைவனின் அருளை எதிர்பார்த்திருக்கும் நிலையில் மட்டும் இருக்கிறது. ஆதரவு வைத்து என்று இந்த வாசகம் விடுபட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனை மொழிபெயர்ப்பதில் இவருடைய கவனக்குறைவு இது போன்ற ஏராளமான வசனங்களில் வார்த்தைகளை விட்டு அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம பதிய வச்சுட்டே வர்றோம். அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னொரு சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னர் வைக்கிறோம். அது என்னன்னா, இது தூக்கு விடலாம் வசனம். இதுல வசன எண்கள் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. அந்த வசன எண்கள்ல இப்ப போட்ட வசனங்கள்லாம் பல இடத்துல தப்பு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய விமர்சனம். அந்த தப்பு பண்ணாங்க அப்படிங்கறதுல என்னென்னலாம் இவங்க உதாரணத்துக்கு போட்டதுடைய நிலைமைகள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத நாம அடுத்து பார்ப்போம். இப்ப முக்கியமா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, தொகுக்கப்பட்ட வரலாறு அதுல 54வது பக்கத்துல எத்தனை எடிஷன், இது எடிஷன் சொல்லி தான் நம்பர் சொல்லணும். 7வது எடிஷன். 7வது எடிஷன்ல 54வது பக்கத்துல ஒரு செய்தி வருது. வசன எண்கள் தலைப்புல வசனங்களை பிரிப்பதென்றால் அதற்கு 2 அளவுகோல்கள் இருக்க வேண்டும். வசனங்களை பிரிப்பதென்றால் அதற்கு 2 அளவுகோல்கள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் போது எந்த இடத்தில் நிறுத்தினார்களோ அந்த இடத்தை ஒரு வசனம் என்று கணக்கிட்டிருந்தால் அது ஏற்கத்தக்கதாக இருக்கும். அல்லது ஒரு கருத்து எந்த இடத்தில் முழுமை பெறுகிறதோ அதை ஒரு வசனம் என்று கணக்கிட்டிருந்தாலும் அறிவுபூர்வமானதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 2 அளவுகோலின் அடிப்படையில் வசனங்களுக்கு எண்ணிடப்படவில்லை அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. நம்மளுடைய நிலை என்னன்னா, இது உங்களுடைய சொந்த கருத்தா அல்லது மார்க்க கருத்தா? இது உங்களுடைய சொந்த யூகமா? சொந்த கருத்தான என்ன, இது சொந்த யூகமா அல்லது மார்க்க ஆதாரமா? இந்த 2 அளவுகோல் தான் பிரிக்கணும் என்று நீங்கள் சொன்னதுக்கு ஆதாரத்தை காமிங்க. இந்த 2 அளவு, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பிரிக்கணும் அப்படின்னு நீங்க 2 அளவுகோலை சொல்றீங்க. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி இருக்கணும், அல்லது அது பிரிக்கப்பட்டிருக்கணும், அது அர்த்தம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு மாற்றமாக நீங்கள் எந்த அளவுகோலை வைத்திருக்கிறீர்களோ அதற்கு மாற்றமாக நீங்களே பிரித்திருக்கிறீர்கள். அதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து சொல்ல போறோம். எந்த அளவுகோலை நீங்க வச்சிருக்கீங்களோ அர்த்தம் முழுமை அடைஞ்சுதான் பிரிச்சிருக்கணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எதை பிரிச்சிருக்கீங்க, எதை சேர்த்திருக்கீங்கிறது அடுத்தது இருக்குது. இப்ப உள்ள கேள்வி, உங்களுக்கு முன்னால் உள்ள கேள்வி, இந்த 2 அளவுகோலுக்குரிய ஆதாரம் என்ன அப்படிங்கறத உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப சுலைமான் நபி விஷயத்தை வச்சுட்டு இதை கொஞ்சம் முடிச்சுக்கிருவோம்.
பார்த்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், தேங்கிடக்கூடாது ஸ்டாக். அதாவது குர்ஆனுடைய வசன எண்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து பிரிக்கும் போது அந்த ஏலமூன் தாளமூன் என்று வருமே, அதன் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. அது நமக்கே தெரிகிறது, அது தெரிஞ்ச நம்மளே பார்க்கிறோம். ஆனா எப்படி பிரிக்கணும்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல நிறுத்தினாங்களோ அது ஒரு வசனம், அது வைக்க அல்லாஹ்வுடைய ரசூல் நிறுத்திட்டாங்க, அதுக்கு ஆதாரம் கேட்க இயலாது. அல்லது என்னவா செஞ்சிருக்கணும்னா அதுல ஒரு அர்த்தமாவது இருக்கணும். ஒண்ணு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி இருக்கணும், இல்லன்னா என்ன வரணும்னா அதுல ஒரு சென்ஸ், ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமாவது இருக்கணும். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினோம், ஒரு வசனம். ஃபிரௌனிடம் அடுத்த வசனம். இப்ப ஃபிரௌனிடம்னு மட்டும் ஒரு ஆள்கிட்ட பிரச்சனை, அதை வழங்குமா? ஒரு வசனம் ஆயத்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுல எல்லாம் விளக்கி இருக்கிறேன். ஆயத்து என்ற சொல்லுக்கு அத்தாட்சி என்று பொருள். இந்த அத்தாட்சியை கொண்டுதான் குர்ஆனுடைய தனித்துவம் நிற்கிறது. அத்தாட்சி என்று சொன்னால் அதுல அர்த்தம் வந்து முழுமை பெற்று, அதாவது மூசாவை அனுப்பினோன்ற ஒரு நம்பர் இதனால குறிப்பிட்டிருக்கிறேன். என்னுடைய அந்த வசன எண்கள் அவர் எதை படிச்சிருக்கிறாரோ அதுலயே காரண காரியங்களோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம், குறிப்பிட்டிருக்கிறோம். இப்ப நாம திருப்பி கேட்கிறோம், நீங்க இதுல கேள்வி கேட்க முடியாது. இப்ப நாம தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம், இந்த நம்பரை யார் போட்டா? இந்த நம்பரை, இது 1, இது 2, இது 3, இது 4 என்று போட்டிருக்கிற நம்பரை அல்லாஹ் போட்டானா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார்களா? அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்த பிரதியில் இருக்கிறது என்று அதை கொண்டாந்து எங்கள்கிட்ட காட்டுவீங்களா? அதை கொண்டாந்து காட்ட இயலாட்டாலும் உஸ்மான் ரலியல்லாஹு பிரதியில் இருந்தது என்று உறுதிப்படுத்தக்கூடிய நூல்ல எழுதியிருப்பாங்களே, அந்த ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுவீங்களா? அப்ப இந்த நம்பரை பின்னாடி போட்டிருக்கிறாங்க. நம்பர் அல்லாஹ் போட்டிருந்தா அதை போய் நம்ம ஏன் மாத்திரன்னு கேட்க முடியாது. நம்மளா போட்ட நம்பருங்கும் போது அதுக்கு ஒரு சரியா? அதாவது அல்லாஹ் நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அல்லாவே நம்பர் போட்டான்னு சொன்னா இப்படி போட்டிருக்க வேண்டும், அப்படி போட்டிருக்க நான் கேட்க கூடாது. மனுஷன் தான் போட்டிருக்கான். எந்த மனுஷன்? சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது, ரொம்ப பிற்காலத்தில் இந்த நம்பர் போடப்படுகிறது. அந்த பிற்காலத்தில் போட எப்ப நான் எடுத்து காட்டுவேன், இந்த நம்பர் போடுற பழக்கம் பின்னாடி வந்தது. அப்ப பின்னாடி உள்ள காலத்தில் உள்ளவங்க நம்பர் போட்டிருக்காங்க, அவங்களா செஞ்சிருக்காங்க போது நீங்க செஞ்சீங்க. இந்த ரெண்டு அளவுகளை பாத்துக்கணுமா இல்லையா? அவங்களா செஞ்சதுக்கு தான் நான் வந்து அட்வைஸ் சொல்றேன். அவங்க என்ன செஞ்சிருக்கணும், நம்பர் போட்டதான் போட்டீங்க, ஒரு எண்ணுவதற்கெல்லாம் வசதியா இருக்கும், ஏலமும் தாளமும் போட்டு விட்டுறீங்க, அர்த்தம் முடிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக்கி வச்சிருக்கீங்க, பொருள் சிதைகிறது. இது சரியான்னு கேட்டிருக்கமே தவிர அல்லாஹ் ரசூல் சொன்னது என்ன மாத்திர மாதிரி கேட்கிறாரு. இது ஒண்ணு ஆதாரம். ஆதாரம் நீங்க சொல்லுங்க போட்டதுக்கு. யார் குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு நீங்களா போட்டுக்கிறீங்க? ஏன்டா ஆதாரம் கேட்டா? இப்ப உங்கள்ட்ட நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்கறீங்க. நாங்க உங்கள்ட்ட தெளிவா கேட்கிறோம். இந்த பக்ராவுல அலிஃப் லாம் 1 நம்பரு, தாலிகல் கிதாபுல் அரபி ஹுதல் முத்தகீன் 2 நம்பரு என்று சொன்னது யார்? இது நீங்க காட்டணும். நாங்க மனுஷர்கள் தான் போட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் காட்டுறோம்? மூலப்பிரதியில் இல்லை என்பதை முதல் ஆதாரமாக காட்டுகிறோம். இரண்டாவது ஆதாரமாக காட்டுகிறோம், குர்ஆனுடைய வசன எண்ணிக்கையில வந்து எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு வருது. அல்லாஹ் ரசூல் போட்டா ஒரு நம்பர் தான் இருக்க வேண்டும். மொத்த குர்ஆனில் எத்தனை வசனம்னு கேட்டா 6616 என்று இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள். குர்ஆனுடைய மொத்த வசனம் எவ்வளவுன்னு கேட்டா 6216 என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்களா, இத்துக்கான அவர் கொண்டு வர்றாரு. சில பேர் 6616 எங்க, 6204 தான் மொத்த குர்ஆன் வசனம். இன்னும் சில பேர் சொல்றாங்க 6214, வெறும் 4 இல்ல 6214. 6214 கிடையாது, 6219, 6219 கிடையாது, 6225, 6225 கிடையாது, 6306. இவ்வளவு நம்பர் மொத்த குர்ஆனில் உள்ளது. அப்ப மூலப்பெறுதல் போட்டிருந்தா அந்த நம்பர் படி வந்தா இவ்வளவு கருத்து வருமா? வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் சில வசனங்களுக்கு சொன்னார்கள். ஃபாத்தியாவுக்கு சொன்ன மாதிரி முல்குக்கு சொன்னார்கள், 30 வசனம் சொன்னார்கள். சொன்ன வசனங்களில் 30 கொண்டு வந்துடுறாங்க. அதுல எது 30 ரசூலுல்லாஹ் சொல்லல. சூரத்துல் முல்க்ல 30 வசனம் இருக்குன்னு சொன்னார்களே தவிர இது 1 இது 2ங்கற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தஃப்சீர் பண்ணவில்லை. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த கருத்து வேறுபாடு வந்தது என்று இத்துக்கான்ல அவர் சொல்லி ஆதாரத்தோட எடுத்து காட்டுறாரு. 1 அது மாத்திரம் இல்லாமங்க, அதுல வந்து ஆயாத்துಗಳ விஷயத்துல மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் சிரியா ஷாம் வாசிகளுக்கும் பஸ்ரா வாசிகளுக்கும்
கூஃபாவாசிகளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு உண்டு. மதீனாவாசிகள் எல்லாம் சேர்த்து குர்ஆனுடைய வசனம், ஆனா எல்லாரும் குர்ஆன்ல எதையும் சேர்க்கிறது இல்ல. அதான் குர்ஆன். இப்ப நம்ம எதை குர்ஆன்ங்கிறோமோ அதான் குர்ஆன். என்னற விஷயத்துல நாளை பிடிச்சி ஒரு ஆள் ஒரு வசனங்கிறாரு, ஒரு ஆளு ஒரு வசனத்தை பிடிச்சி ரெண்டு வசனமா வெட்டுறாரு. இப்படி அவர்கள் பிரிக்கும் போது அவங்களா பிரிச்ச காரணத்தினால என்ன வந்துருதுன்னு கேட்டா டோட்டல்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் வருகிறது. அப்ப மக்காவுக்கு ஒண்ணு, மதீனாவுக்கு ஒண்ணு, சாமுக்கு ஒண்ணு, பஸ்ராவுக்கு ஒண்ணு, கூஃபாவுக்கு ஒண்ணு. மதீனாவாசிகள்ல அததானி ஒலி அகலில் மதீனத்தி அததானி, மதீனாவாசிகளுக்கு 2 நம்பர், அது 2 குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதான் இவ்வளவுதாங்கிறாங்க என்று பல கருத்து வேறுபாடுகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் பல வசனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் பக்கராவை எடுத்துக்கொள்ளுங்கள். சூரத்துல் பக்கராவுல மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு அதாவது 285, இன்னொருத்தர் சொல்றாரு 286. வக்கீல் அல் பக்கரத்து மேத்தானி சமானூன வஹம்சுன் வக்கீல சித்துன் வக்கீல சபுன். இது கவுலுல் குர்ஆன்ல இருக்குது. என்ன சொல்றாங்க? பக்கராவுல 285, 286, 287. அல்லாஹ் போட்டா ஏன் இப்படி வருது? அல்லாஹ்வுடைய ரசூல் போட்டா ஏன் இப்படி வருது? மூல பிரதியில உஸ்மான் அல்லாஹ் தொகுத்த பிரதியில இப்படி போட்டிருந்தா ஒண்ணு ஏதாவது ஒரு நம்பர் தானே இருக்குன்னு. பக்கராவுல அப்படியா? ஆலை இம்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 200, 199, 200 கொஞ்சம் பேரு 199 கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்றாங்க. நிசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 175ங்கிறாங்க சிலரு, 176ங்கிறாங்க சிலரு, 177ங்கிறாங்க. அதே மாதிரி மாயிதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 125, 126, 120, 122, 123 அப்படிங்கிறாங்க. ஆறாவது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 205, 206 2 கருத்து. அதே மாதிரி பராத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 130, 129 இல்ல ஆயத்தன் 139, 129. யூனுஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 110, 109. ஹூது எடுத்துக்கிட்டீங்கன்னா 121, 122, 123. ராது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதாவது 43, 44, 47 இத்தனை கருத்து. இப்ராஹிம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 51, 52, 54, 55. அது எத்தனை வசனம் என்றதுல ஆளாளுக்கு சொல்லி இவர் வசனத்தை 2 ஆக்குறாரு, ஒருத்தர் 3 ஆக்குறாரு, ஆளாளுக்கு தான் பண்ணிருக்காங்க. மூலப்பெருதி இதெல்லாம் ஆதாரம். மூலப்பெருதியில இதெல்லாம் போடப்படலை என்பதற்கு இது ஆதாரம். கஹபுல அப்படி இருக்கிறது. இஸ்ரா, கஹபு, மரியம், தாகா, அம்பியா, ஹஜ்ஜி, மூமினூன், நூறு, ஷுஆரா, நம்லு, ரூம், அப்புறம் லுக்மான், சஜிதா, சப, ஃபாத்திர், யாசின், சாபாத்து, சாது, ஜுமர், காஃபிர், ஃபுஸ்ஸிலத், ஷூரா, ஜுஹ்ருப், துஹான், ஜாசியா, அஹ்காஃப், கிதால், அத்தூர், நஜ்மு, ரஹ்மான், அல் வாக்கியா, அல் ஹதீது, கதுசமி அல்லாஹு, அத்தலாக்கு, தபாரக. தபாரக்கோட ரசூலுல்லாஹ் 30 சொல்லிவிட்டாங்க. சொன்னதுலயே கொஞ்சம் பேர் 31ங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 30 சொன்னதுல கூட நினைச்சிருக்காங்க சில பேர் 31ங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய லார்ஜ் நம்பர், இந்த நம்பர்கள்ல எத்தனை வசனம் என்பதில் என்ன செய்யறாங்க அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டாங்களே, ஆளாளுக்கு ஒரு நம்பரை போடுறாங்களே. அப்ப இதுல என்ன உங்களுக்கு விளங்குது? நம்பர் அல்லாஹ் போடவில்லை, நம்பர் அல்லாஹ்வுடைய ரசூல் போடவில்லை, நம்பர் மூலப்பிரதியில் போடப்படவில்லை. போட்டது யாரு? பிந்தி. பிந்தி போட்ட அந்த மகானுபவன் யாரு, எந்த அடிப்படையில் அவர் போட்டாரு, அதுக்கு என்ன ஆதாரம் நீங்க எனக்கு சொல்லணுமே தவிர நீங்க என்ன எப்படி கேள்வி கேட்பீங்க? நான் தான் இல்ல சொல்றேன். இது நம்பர் அவங்களா போட்டுக்கிட்டாங்க, வசதிக்கு போட்டுக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கூட கவனமா போட்டிருக்கலாம். போடுற தப்பு இல்ல, எடுத்துக்காட்டுறதுக்கு தேவைப்படுது. நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா யதார்த்தமா உள்ள ஒரு நிலையை நம்ம தமிழ்ல கூட நான் அதுக்குள்ள உதாரணமா காட்டியிருக்கிறேன். நிஜாமுதீனுடைய குரானையும் இன்னொரு குரான் என்ன அப்துல் சம்பதுடைய குரானையும் காட்டி இந்த உதாரணத்துக்கு இந்த சூறாவை எடுத்து பாருங்கள். நிஜாமுதீன் தமிழாக்கத்தில் பாத்தீங்கன்னா 2 வசனத்தை 1 வசனம் சொல்லியிருப்பாரு. இதை பாருங்க, 1 வசனத்தை 2 வசனமா பிரிச்சிருப்பாரு. இந்த தமிழ் மொழிபெயர்ப்புலயே ஒரு இடத்துல இப்படி 2 வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலைப்பு கீழேயே எந்த வசன எண்கள்ங்கிற தலைப்பு கீழேயே எக்ஸாம்பிள்லாம் நிறைய நான் கொடுத்து நினைஞ்சிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய முஸ்ஹஃபுகள்லையும் நம்பர்கள் இணைஞ்சிருக்கு, வித்தியாசங்கள்லாம் இருந்திருக்கிறது. அப்ப இந்த நம்பர் போடுதல் என்பது பின்னாடி வந்தது. அது எந்த அளவுக்கு பின்னாடி வந்தது? இப்னு தைமியா போன்றவர்கள்லாம் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, குர்ஆன்ல இல்லாதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த மாதிரி அது பெரிய வரவேற்கத்தக்கதெல்லாம் கிடையாது. ஆனா நாம அதுல கூட கை வைக்கல, நம்பர் இருந்துட்டு போகுது. அதனால நீங்க அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா பிஸ்மில்லாஹ் ஒரு சுட்டி காட்டணும்னு ஆயத்தை நான் ஒத்துக்கிட்டேன். பிஸ்மில்லா ஆயத்துங்கிறத சூரத் திருமறையின் தோற்றுவாய் என்று சொல்லி 1990 எழுதுன அதுல எழுதி வச்சிருக்கிறேன். வழங்குதா? அப்பவே பிஸ்மில்லா ஒரு வசனம்ங்கிறது இது என்ன இருக்குது அப்படி மொழி இருக்கும் போது அவங்க நம்பர் போடல, நம்பர் போடலையே தவிர இது பிஸ்மில்லா ஆயத்துங்கிறது எங்களுடைய அடிப்படை கொள்கை.
அது பல இடங்கள்ல எங்களுடைய கொள்கையா வச்சிருக்கிறோம். பிஸ்மில்லா இல்லாட்டி ஒரு சூறா கிடையாது. இது என்ன சொன்னோன்னு இப்ப ஒத்துக்கிட்ட மாதிரி சொல்லி ஒத்துக்க தப்பு கிடையாது. சொன்னோன்னு ஒத்துக்கிற மாதிரி முடிஞ்சாங்க. அல்லாஹ்